திருநாவுக்கரசு பெருமான் திருக்காலத்திற்கு போகிறார். 5 க்ஷேத்திரங்களில் மிக சிறப்பான க்ஷேத்திரம் திருக்காலத்தி. பஞ்சபூத திருத்தலங்கள் என்று பேசுவார்கள். இறைவன் மண் வடிவாய் இருப்பது காஞ்சிபுரத்தில். ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். அவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு சாத்துவார்கள். திருவானைக்காவல் தண்ணீர், சிவபெருமானுக்கு கீழே தண்ணீர் ஊற்றெடுக்கும். காவிரியில தண்ணி வந்தா தண்ணி நிறைய இங்க வரும், அது காற்று, அது தண்ணீர். 3வது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே நெருப்பு. மார்கழி மாசம் காலையில 4 மணிக்கு பக்கத்துல போனா கூட அனல் அடிக்கும். அவர் பக்கத்துல திருவண்ணாமலை நெருப்பு. திருக்காலத்தி காற்று. கோயிலுக்குள்ள உள்ள தீபம் எப்பவும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிவலிங்கம் காற்று, காற்று படுறதுனால தீபம் அசையும். நம்ம சிதம்பரம் ஆகாச கஷேத்திரம் ரகசியம். நடராஜாவுக்கு நமக்கும் முன்னால உள்ள பரவெளி, அதை பார்க்க முடியாது. ஆகாசம், அது சிதம்பரம். முக்கியமான திருத்தலம் காலத்தி. அப்பர் சுவாமிகள் திருக்காலத்திற்கு போகிறார். திருக்காலத்திலே வழிபாடு செய்கிறார். ஞான பூங்கோதையை வழிபாடு செய்கிறார். அம்பாளுக்கு ஞானாம்பிகை என்று பெயர். தமிழிலே ஞான பூங்கோதை. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திரு ஏகம்பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நால் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. திருக்காலத்தி பெருமான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அவன் எங்கேயோ இல்லை, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். உங்களை நான் என் கண்ணுக்குள்ளே வச்சிருக்கேன். அது மாதிரி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான். மனசுல இருக்கான், தலைக்கு மேல இருக்கான், சொல்ற வார்த்தையில இருக்கான். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். யாரெல்லாம் அவனை பாடுகின்றார்களோ தொண்டர் கூட்டத்தோட அந்த இனத்தோட உட்கார்ந்து இருக்கிறானாம். இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான். ஓ, கைலாசத்தில் இருக்கிறவரை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதுவும் கைலாசத்து உச்சியில இருக்காராம். கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. என் கண்ணுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். அதனாலதான் திருக்காலத்தி பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு வழிபாடு. அப்பர் சுவாமிகள் திருக்காலத்தில கும்பிடுறார். அது தென் கைலாயம்னு அதுக்கு பேரு. வடகைலாயத்துக்கு போக வேணுங்கிற ஆசை அப்பத்தான் வந்தது. திருக்காலத்திலேருந்து புறப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் நடந்து கஷ்டப்பட்டு கடைசியிலே மானசரோவர் தீர்த்தம் வரைக்கும் போய் திரும்புகிறார் அப்பர் பெருமான். தொடக்கம் திருக்காலத்தி. கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு. அது என்ன கலைமலிந்த சீர்நம்பி? உலகத்திலே எந்த கலையை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கலையை கற்றுக்கொண்டவர் கண்ணப்பர். ஒன்னும் படிக்காத ஆளு, வேடர், எந்த படிப்பும் கிடையாது, எந்த பட்டமும் கிடையாது. அப்படிப்பட்டவர். அவரை கலை மலிந்த சீர் நம்பிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரமண பகவான் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தாராம். ஒரு சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும் என்று திருவண்ணாமலை அன்பர்கள் வேண்டினார்கள். பகவான் ரமணர் உட்கார்ந்தார் திருவண்ணாமலையில். கிட்டத்தட்ட 1940-42 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். கண்ணப்பர் வரலாற்றை பேச ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு இந்த 63 வரலாற்றுல ரொம்ப ஈடுபாடு உண்டு பகவான் ரமணருக்கு.
கண்ணப்பர் வரலாற்றை பேச ஆரம்பிச்சிட்டார். பொத்தப்பி நாடு, உடுப்பூர், நாகன், திண்ணன், நாணன், காடன் எல்லா வரலாறு சேக்கிழார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த கடைசி காட்சிக்கு வந்தார். ஒரு கண்ணை தோண்டி அப்பி விட்டான். இன்னொரு கண்ணை தோண்டி அப்பும் பொழுது எம்பெருமான் கையை பிடித்துக் கொண்டான். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப அப்படின்னாருல, வார்த்தையை நிறுத்திட்டார். அதுக்கு மேல பேச்சு வரல. சிவபெருமான் காட்சி கொடுத்து கையை பற்றி கொண்டு நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப 3 அடுக்கம் 3 முறை சொன்னாராம். 2 முறை 3 முறை, அதுக்கு மேல சொல்ல முடியாது. போயடைத்திடுமி நின்னே, போயடைத்திடுமி நின்னே, போயடைத்திடுமி நின்னே என விரை பொருளில் செற்றான். இலக்கணம் இன்மை நோக்கி இதற்கு மேற் சொற்றான் அல்லன். எங்க குசேல வாக்கியானத்தில் வருது. கிருஷ்ண பரமாத்மா குசேலனை போய் கூட்டிக்கிட்டு வர சொல்லி, போய் கூட்டிக்கிட்டு வாங்க, போய் கூட்டிக்கிட்டு வாங்க, போய் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு 3 முறை சொன்னாராம். இலக்கணப்படி 3 முறைக்கு மேல சொல்லப்படாதான். அதனால நிறுத்தி விட்டாராம். இல்லாட்டி 4-5 முறை கூட சொல்லி இருப்பாராம் குசேல பாக்கியானம். அது மாதிரி இப்போ 3 முறை நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப இதை சொன்னார் இல்ல, ரமண பகவானுக்கு கண்ணீர் கொட்டுது. அப்படியே நிறுத்திட்டார். அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தார். சிவராத்திரி முழுக்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்க கண்ணப்பருடைய அன்பு வெள்ளத்தில் முழுகினார்கள் பகவான் ரமணர். காலையில 8 மணி வரைக்கும் தியானம். ஒரே வார்த்தை, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. அவ்வளவு பெருமை கண்ணப்பர். நம்ம பட்டினத்தார் திருக்காலத்துக்கு போறார். பெருமானே, நான் உனக்கு ஆளாக வேண்டும், உனக்கு அடிமையாக வேண்டும், உனக்கு தொண்டனாக வேண்டும். ஆனா அதுக்கு தகுதி கிடையாது. இந்த சிறு தொண்டர் குழந்தைய வெட்டினார். என்னால அது முடியாது. இந்த திருநீலகண்டர் இளமையில மனைவியை தொடாம வாழ்ந்தார். என்னால அதுவும் முடியாது. ஒருத்தர் 6 நாள்ல கண்ணை தோண்டி அப்பிட்டார். வெறும் 6 நாள். என்னால அது கூட முடியாது. பெருமானே, உன் திருவடிக்கு நான் எப்படி வந்து சேரப்போறேன்? வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தீண்டு நீராகில் எம்மை திருநீலகண்டம். இந்த பண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இளமையில இருந்து வயசு முதிர்ந்து போற வரைக்கும் அவளை தொடாம இருந்தாரு திருநீலகண்டன். என்னால அதுவும் முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாள் 6ல் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். 6 நாள்ல கண்ணை தோண்டி அப்ப முடியாது. நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. திருக்காலத்தி பெருமானுக்கு நான் எப்படி ஆளாக போறேன்? 63 நாயன்மார்கள்ல 3 பேர் எடுத்துக்கிட்டார் நம்ம பட்டினத்து சுவாமி. 3 பேரும் செயற்கரிய செய்தவர்கள். சிறு தொண்டர் பிள்ளைய வெட்டினார், திருநீலகண்டர் இளமைய விட்டார், கண்ணப்பர் 6 நாளில் கண்ணை தோண்டிட்டார். 3 செயற்கரின் செய்கை. என்னால முடியாதே. கண்ணப்பர் இன்னைக்கு உயிரோடு இருந்து, கண்ணப்பருக்கு தமிழ் பாட தெரிஞ்சு, கண்ணப்பர் தன்னுடைய அன்பை தமிழினால் பாடினால் அந்த பாட்டு எப்படி இருக்கும்? இன்னொரு திருவாசகம் மாதிரி இருக்கு. அவர் பாடணும், தமிழ் தெரியணும், தமிழ் தெரியும் இருக்கு, ஆனா பாடவெல்லாம் தெரியாது. கண்ணப்பர் இன்னைக்கு இருந்து தன் அன்பை பூரா பாட்டா சொன்னா அது எப்படி இருக்கும்? இன்னொரு திருவாசகமாயிருக்கும். அதனாலதான் மாணிக்கவாசக சாமி என்ன சொன்னார்? இவருக்கு முன்னால் வாழ்ந்தவர் கண்ணப்பர், மூவருக்கும் முன்னால் வாழ்ந்தவர் கண்ணப்பர், அன்பினாலும் காலத்தினாலும் மூவருக்கும் முற்பட்டவர் கண்ணப்பர். அதனாலதான் மாணிக்கவாசக சாமி அழகா சொன்னார், அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். 2 பேரும் சமந்தானே. அவர் அதுல ஃபர்ஸ்ட், நான் இதுல ஃபர்ஸ்ட். உங்க பையன் முதல் மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க், என் பையன் கடைசி மார்க் வாங்கி கீழே இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க்.
உங்க பையன் 100க்கு 99 அப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க், என் பையன் 1 மார்க்கு, இப்படி பார்த்தா இவன் தான் இங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். உங்களுக்கு பேங்க்ல 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, எனக்கு பேங்க்ல 10 கோடி ரூபாய் ஓவர் டிராப்ட் இருக்கு. 10 கோடி, நான் இதுல ஃபர்ஸ்ட், நீங்க அதுல ஃபர்ஸ்ட். கடை வாங்கினவன் பட்டியல்ல நான் ஃபர்ஸ்ட், பணம் வச்சிருக்கவன் பட்டியல்ல நீங்க ஃபர்ஸ்ட். அப்படிங்கிற மாதிரி கண்ணப்பனுக்கு சமானமா அன்பு கிடையாதான். கண்ணப்பன் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன், நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன். கடவுள் அவனையும் ஆட்கொண்டு என்னையும் ஆட்கொண்டார். மாணிக்கவாசக சாமி, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்றவான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. கண்ணப்பரை பாடாத கவிஞன் கிடையாது, கண்ணப்பரை பாடாதவன் கவிஞன் கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை. அன்பு பிழம்பு. திருஞான சம்பந்த சுவாமி திருக்காலத்திக்கு போனாராம், காலத்தி பெருமானை கும்பிட்டாராம். பக்கத்துல வலது பக்கத்துல கண்ணப்பர் இருக்கார். மாறிலாய் வலத்தில் நிற்கன்னார்ல, வலது பக்கத்துல கண்ணப்பர் இருக்காராம். அப்படியே கண்ணப்பரை பார்த்தாராம், பார்த்து கும்பிட்டாராம். சேக்கிழார் சாமி சொன்னார், கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலை வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். சாமியை கும்பிட்டா என்னமாவது பலன் வேணும்ல. திருக்காலத்தி பெருமானை கும்பிட்ட பலன் கண்ணப்பரை கும்பிடுவது. யாரு? திருஞான சம்பந்த சுவாமி சொல்ற வார்த்தை. ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். திருக்களிற்றுப்படியார். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய கண்ணப்பர். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்காலத்திக்கு போறார். திருக்காலத்தி பெருமானை கும்பிட்டார். அப்பவே அவருக்கு 70 வயசு இருக்கும். மலையில ஏறணும், கண்ணப்பர் கும்பிட்ட குடுமித்தேவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. மலைக்கு போகணும்னார். எல்லாரும் சொன்னாங்க, சாமி வயசு ஒத்து வராது, ராத்திரி நேரம் வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. பாதுகாப்பு காரணங்கள். ஒரே வார்த்தை, சாமி போகல. ராத்திரி போகாம கீழே தங்கிட்டார். காஞ்சி பெரியவர். மறுநாள் காலையில் 5 மணி எழுந்து பார்த்தால் பெரியவரை காணும். அங்கே அவர் எழுப்புறதுக்கெல்லாம் முறை உண்டு. அவர் ஒரு அறைக்குள்ள படுத்திருப்பார், கதவு சாத்தி இருக்கும். வெளியில 2 பசங்க படுத்திருப்பாங்க. இந்த பையங்க எந்திரிச்சு கதவை மெதுவா தட்டி திருப்பள்ளி எழுச்சி மாதிரி பாடல் பாடி சுப்பிரபாதம், அப்புறம் அவர் கதவை மெதுவா திறப்பார். அப்புறம்தான் வெளியில வரணும். இதெல்லாம் மடத்து சம்பிரதாயம். ஒன்னத்தையும் காணும். சாமி அங்க இல்லை, எங்க போனார்னு தெரியல. வெளியே தூங்குறவன் நல்லா தூங்கியிருக்கான். காஞ்சி பரமாச்சாரியார் எங்க போனார்னு தெரியல. எல்லாம் தவிக்கிறாங்க. பெரியவர் ரொம்ப பரமஞானி, எங்க போனார்? காலத்தில எங்க போய் தேடுறது? 1 மணி நேரத்துக்கு தேடி இருக்கான். கீழே எங்கேயும் கிடையாது. ஒரு ஆள் சொன்னார், சாமி மலை ஏறிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. எல்லாம் ஓடி போய் பார்க்கிறாங்க. அந்த மலையில 2 படியா ஏறாரு. ஏறி மேல போய் உட்கார்ந்து குடுமித்தேவர், கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை வாங்கி கொண்ட குடுமித்தேவர் அவருக்கு முன்னால உட்கார்ந்து அப்படியே சிவபெருமானுடைய ஸ்துதிகளை வடமொழியில கொட்டிட்டு இருக்காரு. கண்ணீர் கொட்டுது, பாடிட்டு இருக்காரு. குடுமித்தேவரை பார்க்கலன்னா நீ காலத்துக்கு போய் என்ன புண்ணியம் போய் பார். கும்பிட்ட பலன் அதுதான். காஞ்சி பரமாச்சாரியார். ஆதிசங்கரர். நடந்து தேய்ந்த படஞ்செருப்பு ஈசனுடைய புருவ மத்தியில் பட்டது. புதுச்செருப்பு கூட இல்ல, நடந்து தேய்ந்த படஞ்செருப்பு சிவபெருமான் நெத்தியில பட்டது. எச்சில் நீர் கங்கை நீர் போல் அபிஷேகமாயிற்று. கடித்து உண்ட பன்றி மாமிசம், கடித்து உண்ட பன்றி மாமிசம் புதிய நைவேத்தியமாகிற்று. வேடன் உயர்ந்த பக்தனாகிறான். அன்பு எதைத்தான் சாதிக்காது. ஆதிசங்கரர் எழுதுறாருங்க. அந்த காலத்துல கண்ணப்பர் அவருக்கும் முற்பட்டவர், திருஞான சம்பந்தருக்கும் முற்பட்டவர். கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. ஒரு உத்தேச கணக்கு தான் இதெல்லாம். நம்மளா பார்த்தோம், கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. காரைக்கால் அம்மையார், கண்ணப்பர் எல்லாரையும் ஒன்னா வச்சு நம்ம பார்க்கிற நம்ம கணக்கு. அன்பு சிவம் 2 அறிகிறார்.
அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த பாட்டுக்கு எடுத்துக்காட்டு கண்ணப்பர். ஆனபய பக்தி வழிபாடு பெருமுத்தியது வாகனிகள் பக்தஜன வாரக்காரனும். அருணகிரிநாதர் பாண்ட வகுப்பு. ஆன பய பக்தி வழிபாடு பெரு முத்தி அது வாகனிகள் பக்த ஜன வாரக்காரன். பயத்தோடும் பக்தியோடும் யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தக்காரனா, அவருக்கு மேல் அன்பு செய்பவனாக முருகன் இருப்பானா. முருகனை வழிபட்டு பிறந்தவர் கண்ணப்ப நாயனார். அதான் ரொம்ப முக்கியம். திருக்காலத்தி புராணம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. திருக்காலத்தி புராணத்துல ஒரு வரலாறு இருக்கு. நாம எல்லாம் கொஞ்சம் மகாபாரதத்துக்கு போறோம். மகாபாரத காலம். அர்ஜுனன் தவம் செய்கிறான். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், கௌரவ சேனையை ஜெயிக்கணும்னா உனக்கு பாசுபதம் வேணும். பாசுபதம் என்பது ஒரு அஸ்திரம். அது சிவபெருமானிடத்திலே இருக்கிறது. நீ பாசுபதத்தை வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய். சிவபெருமான் கொடுப்பார். நீ சிவபக்தன். அர்ஜுனன் பெரிய சிவபக்தன். ஒரு வேடிக்கை தெரியுமோ, இந்த 5 பேருக்கும் உதவி பண்ணது கிருஷ்ண பரமாத்மா. இந்த 5 பேரும் சிவபக்தர்கள். தர்மராஜா சிவபக்தர், பீமராஜா சிவபக்தர், அத்தனை பேரும் சிவபக்தர்கள். கடைசி 5 பேரும் கைலாசத்துக்கு தான் போவாங்க. கதை இருக்கு, அப்படி சொர்க்கத்துக்கு போறாங்களாம். அது பெரிய வரலாறு. அதுல அர்ஜுனன் சிவபக்தன். போய் தவஞ்சை காட்டுல போய் அர்ஜுனன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். எல்லாம் ஒடுங்கி போக என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. கந்தர் அலங்காரம். அப்படி தவம் செய்கிறான். துரியோதனனுக்கு இது தெரிஞ்சுது. பாசுபதம் வாங்கிட்டான்னா ஆபத்து, வாங்கக்கூடாது. அதுக்குள்ள இவன் கதையை முடிக்கணும். மூகாசுரன் வந்தான். மூகாசுரா, உனக்கு ஒரு வரம் இருக்கு தெரியுமல்ல? தெரியும். என்ன வரம்? சிவபெருமானால் அன்றி எனக்கு சாவு கிடையாது. மூகாசுரனை கொல்லக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. மூகாசுரா, புறப்பட்டு போ. அர்ஜுனன் தவம் செய்கிறான். பன்றியாக மாறி அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டு வா. மூகாசுரன் புறப்பட்டான். யாரும் அவனை கொல்ல முடியாது. அர்ஜுனன் என்ன, கிருஷ்ண பரமாத்மாவே கொல்ல முடியாது. புறப்பட்டு வந்துட்டான். அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு இருக்கான். தவம் பண்றவனுக்கு துன்பம் வந்தால் அதை தடுக்கக்கூடிய தகுதி, ஆற்றல், கடமை எல்லாம் சிவபெருமானுக்கு உண்டு. புறப்பட்டார். பன்றி வடிவத்தில் மூகாசுரன் வர்றான். இவன் அர்ஜுன மேல பாஞ்சிட்டான்னா அர்ஜுனன் இறந்து போயிடுவான். நான் கிளம்புறேன் அவனோட சண்டைக்கு. கிராத அர்ஜுனேயம். கிராதன்னா வேடன். புறப்பட்டான் வேடனாக, வேட்டுவ கோலத்துல. பக்கத்துல அம்பாள் பார்வதி. நானும் வரட்டுமா அப்படின்னாலாம். ஏன்னா அர்ஜுனனுக்கு அருள் பண்ணணும்ல. புறப்படுனாராம் சிவபெருமான். முருகப்பெருமான் குழந்தையா இருந்தாராம். இந்த குழந்தையை இடுப்புல தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னாலாம். தூக்கிட்டு வா. வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடியா? வேடு வச்சு. வேடனுக்கு பெண்பால் வேடி இல்லை. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை, தொண்டச்சி. சூதர்மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணையம் என்று அங்கொரு தொண்டச்சி போவதில்லை. பாரதி. வேடனுக்கு பெண்பால் வேடி வச்சு. திருப்புகள்ல பாட்டு. வேத கற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாத பத்மம் மீது செச்சை முடிதோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேடு வச்சி, வள்ளி வேடு வச்சி. ஒரு வேடு வச்சியாக அம்பாள் மாறினாலாம். முருகனை இடுப்புல தூக்கிட்டாளாம். புறப்பட்டாங்களாம். எதை தேடி? பன்றியை தேடி. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொன்னார், ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி சிவபெருமான தேடினார். இப்போ சிவபெருமான் பன்றியை தேடுறார். ஓரே நந்தனை தேட. தமிழ் கடல் ராய சொக்கலிங்கம்னு தமிழ்நாட்டில் ஒரு புண்ணியவான். 10,000 பாட்டு அவருக்கு பாடம். அவருடைய நூலகத்தை அழகப்பா கல்லூரிக்கு சும்மா கொடுத்தார். நூலகத்தில் அத்தனை புத்தகம்.
அப்படியே தூக்கி அழகப்பா கல்லூரிக்கு கொடுத்தார். அந்த பாராட்டு விழாவுக்கு மாப்போ சிவஞான கிராமணியார் தலைமை தாங்கினார். அப்ப அவர் சொன்னார், இந்த நூலகத்தை எல்லாம் அழகப்பா கல்லூரிக்கு கொடுத்ததுனால ராஜசோவுடைய கொடை ஒரு பெரிய கொடை ஆகாது. எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னங்க இவ்வளவு புஸ்தகத்தை கொடுக்கிறாரு, ஏன் தெரியுமில்ல, அத்தனை பாட்டம் இவருக்கு மனசுல பாடம். இனிமே இந்த புத்தகம் இவருக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, 10,000 பாட்டு 20,000 பாட்டு பாடம் பண்ணியாச்சு, தேவையில்லாத தூக்கி கொடுக்கிறாரு. இது புகழுக்கு புகழ், நிந்தாஸ்துதி. அப்படி பாடம் பண்ணவர். அவர் சொல்லி பாடம் பண்ண பாட்டு இப்ப நான் சொல்ற பாட்டு. ஓரே நந்தனை தேட ஒரு பன்றி தனை தேட ஒளித்தருளும் இருவாதத்து ஒருவன். அன்றைக்கு திருவண்ணாமலையிலே ஒளித்துக் கொண்டானே எம்பெருமான், அவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. வில்ல தூக்கிட்டு அவன் புறப்பட்டானா. இந்த அம்பாள் போனான்ல, இடுப்புல யாரை தூக்கிட்டு போனா, முருகனே. சீரேனல் விளை கிரிக்கி தேவதையாம் குமரனை தன் செங்கை ஏந்தி பார் ஏனை உலகனைத்தும் தொழுது ஏத்தி புகழ்ந்திட தன் பதிப்பின் போனாள். பதியாகிற சிவபெருமானுக்கு பின்னால அம்பாள் போனாளாம். அப்ப என்ன தெரியுது, கணவன் முன்னால போனா மனைவி பின்னால போகணும். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கிட்டாது. இப்ப நான் அடிக்கடி பாக்கிறேன், அந்த அம்மா முன்னால கம்பீரமா போயிட்டு இருக்கு, இவர் முன்னால அழகா போயிட்டு இருக்கு. இவர் எல்லா சாமானையும் தூக்கிட்டு குழந்தையவும் தூக்கிட்டு பின்னால போர்ட்டர் மாதிரி போயிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நம்ம காலம் மாறி போச்சு. புகழ்ந்தேத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். போயிட்டாங்க. அங்க பன்றி பாய போகுது. அர்ஜுனன் தவத்தில் இருக்கான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏதோ ஒரு மாதிரி ஒரு உள்ளுணர்வு சிவபெருமான் உண்டாக்கிட்ட. பன்றி பாய போகுது, ஏதோ ஒரு உள்ளுணர்வு. முடிச்சு பார்க்கறான், பன்றி பாய போகுது. பாய போகுதுன்னு உடனே வில்ல எடுத்தா, அம்பு எடுத்தா, 2 கையினாலையும் அம்பு விடுவானா. சவ்யசாசின்னு அவனுக்கு பேரு. 2 கையினாலையும் அம்பு விடுவானா அர்ஜுனன். எடுத்தான், அம்ப விட்டான். சிவபெருமானு அம்ப விட்டார். வேடம் பன்றி மேல 2 அம்பும் பாய்ச்சுது. பன்றி இறந்து போச்சு. யார் அம்பு காரணம்? சிவபெருமான் அம்பு காரணம். இவன் என்ன சொன்னா, நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? கீழே இறங்கிட்டான். சிவபெருமானோட சண்டை. நான் தானே குறி வச்சேன், நீ எப்படி அடிக்கலாம் அந்த பன்றிய? சிவபெருமான் வேடனா வந்து நிற்கிறார். நான் தான் குறி வச்சேன், நீ எப்படி அடிக்கலாம்? அவரு 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. கையில உள்ள வில்ல எடுத்தான், தலையில ஒரு போடு ஓங்கி போட்டான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஒருத்தர் சொன்னார், சிவபெருமானே, உனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு இந்த பயலுக மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே. புட்டுக்கு மண் சுமந்த பொழுது பாண்டியன் முதுகில் அடிச்சான். இந்த கண்ணப்பன் செருப்பு காலால மிதிச்சான். இந்த அர்ஜுனன் உன் தலையில வில்லால அடிச்சான். சாக்கியன் கல்லால அடிச்சான். ஐயோ பாவம், உனக்கு அப்பா அம்மா இருந்தா கேட்டிருப்பாங்கல்ல. இல்லைன்னு ஆளுக்கால அடிக்கிறாங்க. அவரு பாருங்க என்ன அழகா பாடி இருக்கிறாருன்னு. அது மாதிரி வில்லால ஒரு அடி அடிச்சான். சிவபெருமான் சந்தோஷமா வாங்கிட்டாரு. அம்மா பிள்ளை மிதிச்சா வலிக்குமா? அக்பர் சக்கரவர்த்தி காலையில கோர்ட்ல வந்து உட்கார்ந்தார். அவருடைய நீதிமன்றம் எல்லாரும் இருக்கிற இடம், அரசவைன்னு வச்சுங்களேன். சொன்னார், நேற்று ராத்திரி தூங்குற பொழுது ஒருத்தன் என்ன நெஞ்சில மிதிச்சுட்டான், என்ன தண்டனை கொடுக்கலாம்? எல்லாரும் சொன்ன. அவன் காலை விட்டு மந்திரி பீர்பல் எந்திரிச்சார். அந்த காலுக்கு தங்கத்துல தண்டை பண்ணி போடுங்க. என்ன ராஜாவை மிதிச்ச காலுக்கு தங்கத்துல தண்டை பண்ணி போடுறதா? அதுவும் அக்பர் சக்கரவர்த்தி, எம்பரர். அக்பர் சிரிச்சார். அதான் பீர்பால். ஏன் இவ்வளவு பெரிய மகாராஜாவை ராத்திரி தூங்குற பொழுது அவர் நெஞ்சில மிதிக்கணும்னா அது அவர் பேரனாத்தானே இருக்கணும். வேற யாராவது மிதிச்சுட்டு போக முடியுமா உயிரோட? ஜஹாங்கீர் புள்ள ஷாஜகான் மிதிச்சிருக்கான். பேர மிதிச்ச காலை வெட்டுறதா? கிடைக்கணுமே. பேர மிதிக்கிறதுக்கு கொடுத்துல வைக்கணும். ரொம்ப பேர் தவம் பண்றாங்கல்ல, சொல்லுங்க, கொடுத்து வைக்கணும். தங்கத்துல தண்டை வண்டி போடுனானா. அது மாதிரி பேர மிதிச்சா எப்படி வலிக்காதோ, அர்ஜுனை அடிச்சா சிவபெருமானுக்கு அப்படி வலிக்காது.
வாங்கிக்கிட்டார், பிடிச்சார், மல்யுத்தத்துக்கு போனா கட்டி பிடிச்சிட்டார். இவனால அசைய முடியல. என்னன்னா வீராதி வீர என்ன கட்டி பிடிச்சு விட்டாரு. ஆனா ஒண்ணு, மல்யுத்தத்துல கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்கும். இந்த ஆளு கட்டி பிடிச்சா பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. என்னடா வேடிக்கையா இருக்கு, சண்டையில இப்படியா? பண்டாட்டி கட்டி பிடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படி சந்தோஷமா இருக்கு. இந்த ஆளு என்னமோ புரியலையே, அழுத்தி கட்டி பிடிச்சு விட்டார் சிவபெருமான். அவனுக்கு சுகமா இருக்கு. அப்புறம்தான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே கும்பிட்டான். பகவானே, நீ என் பக்கத்துல நின்றுக்க, என்னை கட்டி பிடிச்சிருக்க, எனக்கு பெரிய பாக்கியம். இந்த பாரதம் வேண்டாம், பாசுபதம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உன் கூட வந்துடுறேன். இரு இரு, உன்னை நம்பித்தான் சண்டைய பரமாத்மா ஆரம்பிச்சிருக்காரு. 18 அக்குரோணி சேனை அழிகிறதுக்கு நீதான் முக்கிய காரணமா இருக்க போற அர்ஜுனா. கௌரவ சேனை முழுக்க அழிக்கிறதுக்கு நீதான் காரணமா இருக்க போற. உன்னை நம்பித்தான் கிருஷ்ண பரமாத்மா பாரத யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போதைக்கு போ, பாசுபதம் தர்றேன். அடுத்த பிறவியில எந்த பன்றிக்காக இப்பொழுது என்னை ஏண்டா நீ வேடந்தானேன்னு கேட்டியோ, அந்த பன்றிக்காக நீ ஓடி வந்து வேடனாக பிறந்து நம்மோடு சேர்ந்து இணைந்து என் அடியானாக மாறுவாய். அந்த அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாரா பிறந்தார் காலத்தில. அதே பன்றிக்காகத்தான் ஓடுறாப்பல் ஆச்சு. அதே வேடர் குலத்தில் பிறந்தார். வாரியார் சுவாமி இந்த கதையை சொல்லிவிட்டு இது எங்க இருக்குன்னு சொல்றார். 11ஆம் திருமுறை நக்கீரதேவர் பாடின பாட்டு. வாமாந்தேர் வல்ல வயப்போர் விஜயனை போல் தாமார் உலகில் தவமுடையார். அர்ஜுன மாதிரி தவம் உள்ளவர்கள் உலகத்தில் யார் இருக்கா? தாமார்க்கும் காண்டற்கரியராய் காலத்தி ஆழ்வாரை தீண்டத்தாம் பெற்றமையால் சென்று. காலத்தி பெருமானை தீண்டக்கூடிய ஒரு பேரு பெற்றானே, இந்த அர்ஜுனன் மாதிரி தவம் செய்தவர் யார் இருக்கிறார்கள் என்று 11ஆம் திருமுறை நக்கீரதேவர் பாடுகிறார். இதை எடுத்துக்கொண்டு இந்த வரலாற்றை இணைத்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முன்னாலே அர்ஜுனனாய் இருந்தவன் இப்பொழுது திருக்காலத்திலே கண்ணப்பராக தோன்றினார் என்கிறார். இப்போ நம்ம காலத்தி பெருமானை கும்பிட்டு கதைக்குள்ள போறோம். அதுக்குள்ள ஒரு செய்தி சொல்லணும். திருக்காலத்துக்கு போனா ஒரு நாள் அங்கே இருங்க, அந்த பெருமானை பார்த்து கண்ணீர் கொட்ட தேவாரம் பாடுங்க. தேவகோட்டையில மேனா ராமநாதன் செட்டியார்னு ஒரு புண்ணியவான். இந்த ராமநாதன் செட்டியார் காலத்திக்கு திருப்பணி பண்ணவன். வடநாட்டு காலத்தி அவருக்கு ஒரு பேராசை. அப்பவெல்லாம் அப்படி கிடையாதுங்க, எல்லாம் ஒண்ணுதான். வடநாட்டு காலத்தி 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சாராம். 1925 ஒட்டி 15 லட்சம். அப்ப இப்ப எத்தனை சைபர் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. திருப்பணி பண்ணினார். காலத்தி திருப்பணி கோயில் முழுக்க புது திருப்பணி பண்ணி முடிச்சார். அவருக்கு ஒரு சின்ன வீடு வச்சுட்டார் தங்குறதுக்காக. மற்றபடி எல்லாம் கோயிலுக்கு கொடுத்துட்டார். ஒரு சிவராத்திரி கணவனும் மனைவியும் கோயிலுக்கு வர்றாங்க. சிவராத்திரி அன்னைக்கு எங்கேயாவது ஒரு சிவலிங்கத்தை கும்பிடணும். இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவன் கோயில்ல போய் சிவலிங்கத்தை கும்பிடலன்னா அவனுக்கு பாவம். ஆறுமுக நாவலர் எழுதுறார், மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எங்கேயோ ஒரு சிவன் கோயில்ல போய் சிவபெருமான ஒரு கும்பிடு போட்டுவாங்க. திருக்காலத்திலே சிவராத்திரி அன்னைக்கு செட்டியார் மனைவியோட வந்துடுறார். ஞான பூங்கோதை சந்நிதி, அங்கே அம்பாளுக்கு தீபாராதனை. செட்டியார் ஒரு மாலை கொடுத்தார். அர்ச்சகர் அந்த மாலையை கழுத்துல போடுறதுக்காக அம்பாள் கழுத்துல முன்னால போட்டிருந்த மாலையை எடுத்தார். எடுக்கிற பொழுது அம்பாள் கழுத்துல இருந்த தாலி பெருகி விட்டது. உங்களுக்கு புரியுதா? தாலி பெருகி விட்டது. நூல் நூல் பெருகி விட்டது. அதான் அதுக்கு வார்த்தை, நூல் பெருகி விட்டது. பெருகினா எடுக்கும், அவ்வளவுதான். இனிமே போட முடியாது, முடிஞ்சுதான் போடணும். அர்ச்சகருக்கு ஒன்னும் புரியல. செட்டியார் பார்த்துட்டார். இந்த ஆட்சியை ஒரு பார்வை பார்த்தார். சம்சாரத்தை புரிஞ்சிருச்சு. கழுத்துல 10 பவுன் சங்கிலி தாலி கலட்டி கொடுத்துருச்சு. புருஷன் உயிரோட நிற்கிறார். கொடுப்பாளா எவனாவது யோசிச்சு பாருங்க. கலட்டி கொடுத்துருச்சு.
அர்ச்சகர் அதை தண்ணியில போட்டு எடுத்து அம்பாள் கழுத்துல சாத்திட்டார். தீபாராதனை ஆச்சு. தீபாராதனை முடிஞ்சது. 2 பேரும் கும்பிட்டாங்க. தீபாராதனை தாம்பாளம் கீழே வந்தது. தட்டுன்னு சொல்லக்கூடாது. தீபாராதனை தட்டுன்னு சொல்லக்கூடாது. தட்டுன்னா முடையின்னு அர்த்தம், தட்டுன்னா வறுமைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சாப்பிடுற பிளேட்டை கூட தட்டுன்னு சொல்லக்கூடாது. வறுமை வரக்கூடாது. செட்டி நாட்டில் சாப்பிடுற பிளேட்டை வட்டின்னு சொல்லுவாங்க. வட்டியில சாப்பிடு. உங்க அப்பா சம்பாதிச்சது அசல், நீ சம்பாதிக்கிறது வட்டி. வட்டியில சாப்பிடு, அசல்ல சாப்பிடாதே. வெட்டியில சாப்பிடாதே, வட்டியில சாப்பிடு. அந்த ஆளுக்கு உரைக்குமா இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த தாலி என்ன பண்ணார்? தீபாராதனை தாம்பாளம் அங்கிருந்து வந்தது. பெரியவர் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாரு. அந்த அம்மா கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. பக்கத்துல வந்தாங்க. அப்படி சாஞ்சார். புரிஞ்சு வச்சு கலட்டுன தாலி கலட்டுனதுதான் நடந்த நிகழ்ச்சிங்க. ஒரு பட்டிமண்டபம் போடுவோம் ஐயா. அந்த அம்மாவுடைய பக்தி சிறப்பானதா, அந்த ஐயாவுடைய பக்தி சிறப்பானதா? யாருக்கு தீர்ப்பு கொடுப்போம்? நான் என்னமோ அந்த அம்மாவுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு கழிச்சு கொடுப்பாளா? யோசிச்சு பாருங்க. ஆன்மாவுக்கு நாயகன் சிவபெருமான். ஆன்மாவுக்கு நாயகன். இன்னைக்கு அந்த குடும்பத்தாருடைய திருப்பணி புகழ்பெற்ற திருப்பணி. திருக்காலத்துக்கு போனா அவருடைய சிலை எடுத்து விட்டுருக்காங்க. அங்க பொன்முகலி ஆற்றங்கரையில அவர் சிலை இருக்கு. இன்னைக்கு போனா போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வரணும். அப்படிப்பட்ட திருத்தலம் திருக்காலத்துக்கு பக்கத்திலே பொத்தப்பி என்று ஒரு நாடு. அந்த பொத்தப்பி நாட்டின் தலைநகர் உடுப்பூர்னு பேர். அந்த உடுப்பூரிலே ஒரு வேடர் குலத்து தலைவன், அவனுக்கு நாகன் என்று பெயர். அந்த ஊர் எப்படி தெரியுமா? சேக்கிழார் 186 பாட்டு பாடுறார். சின்ன வரலாற்றுக்கு அத்தனை பாட்டு பாடுறார். முத்து கொளிக்கக்கூடிய அருவிகள், அருவியிலெல்லாம் முத்து கொட்டுமா. நீண்ட மலைகள். இந்த ஊரை சுத்தி ஊருன்னு தெரிகிறதுக்கு வேலி போட்டிருப்பானா. வேலியில கம்பு ஊனி வைக்க மாட்டானா, யானை தந்தத்தை ஊனி வச்சிருப்பான். இது எப்படி இருக்கு? யானை தந்தத்தை ஊனி வச்சு வேலி போட்டிருப்பான். வேடுவர் வீடுகள் முன்னால நாய்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. விளாமரங்கள், விளாமரங்கள், அதுல வலைகள் தொங்குகின்றன. இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கான வலைகள். பன்றி, கரடி, புலி, மான், இந்த பார்வை விலங்குகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அது என்ன பார்வை விலங்குன்னா? பார்வை விலங்குன்னா என்ன? இந்த யானையை பிடிக்கிறதுக்கு யானையை கூட்டிட்டு போவான். இந்த யானையை பார்த்த உடனே அந்த யானை வர பிடிச்சு போட்டுருவான். மானை பிடிக்கிறதுக்கு மானை கூட்டிக்கிட்டு போவான். இந்த மானை பார்த்த உடனே அந்த மான் வரும். உடனே அந்த மானை பிடிச்சு போட்டுருவான். சிவபெருமான் கையில ஒரு மான் வச்சிருக்கிறார்ல, ஏன் அந்த மானை காட்டி இந்த மானை பிடிக்க பார்க்கிறாரு? நம்ம எல்லாம் மான் தானுங்க. அந்த மானை காட்டி இந்த மானை பிடிக்க பார்க்கிறார். அதுக்கு பார்வை விலங்குன்னு பேரு. அந்த பார்வை விலங்குகள் வீட்டுக்கு முன்னால கட்டி கிடக்குமா. மேல மலையில உள்ள நெல்லு பாறையில எல்லாம் உதிருமா. சின்ன பிள்ளைங்க புலிக்குட்டியோடையும் யானை கன்றுகளோடையும் விளையாடுவானா. யானை குட்டி இல்லையா, யானை கன்றான். சேக்கிழார் வாக்கு, வயக்கறி கன்றினோடும். வயக்கறி கன்று, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நம்ம யானை குட்டின்னு சொல்றோம், அவர் யானை கன்றுங்கிறார். அதோட விளையாடுவாங்களாம். பெண்கள் மானோட விளையாடுவாங்களாம். அந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. இயற்கையோடு இசைந்த வாழ்வு, இறைகளோடு இசைந்த இன்பம். ஒரு பக்கம் கவர்ந்து வந்த பசு கூட்டங்கள், ஒரு பக்கம் கவர்ந்து வந்த யானை கூட்டங்கள் மந்த மந்தையா மேயுமா. சபரிமலைக்கு போற பொழுது மேல கொஞ்ச தூரம் தாண்டி போனீங்கன்னா பொன்னம்பல மேடுன்னு ஒரு இடம் இருக்கு. பொன்னம்பல மேட்டுக்கு போகலாம். நான் 2 தடவை போயிருக்கேன். அங்கிருந்து பார்த்தா யானை கூட்டம் கூட்டமா மேயும். பயமா இருக்கும். தூரத்துல மேயும். இங்க என்ன நம்ம ஓடி போயிடுவோம். தூரத்துல மேயும், கூட்டம் கூட்டமா மேயும். ஒரு 50 யானை 60 யானை. பொன்னம்பல மேடு. பொன்னம்பல மேட்டுல ஒரு மேடு. அங்கிருந்து பார்த்தா ஐயப்பனுடைய ஆலயம் தெளிவா தெரியும். ஜோதி தெரிகிற இடம் பொன்னம்பல மேடு. அது மாதிரி ஒரு பக்கம் பசு கூட்டம், ஒரு பக்கம் யானை கூட்டம். வேடர்கள் இருண்ட உடம்பு, திரண்ட உடம்பு, இருட்டா இருப்பாங்களாம். அங்க எல்லாம் போனா நான் சிவப்பா இருப்பேன். அப்படி ஒரு இருட்டு உடம்பு, திரண்ட உடம்பு. அச்சமும் கிடையாது, அருளும் கிடையாது.
யாருக்கு அன்பு காட்டுறதும் கிடையாது. அது பாறை, அதுலதான் கண்ணப்பருங்கிற அன்பு ஊற்றெடுக்க போகுது. பாருங்க, அச்சமும் கிடையாது, அருளும் கிடையாது, எல்லாம் தோல் உடை. வேக வைத்த ஊனை எடுத்து தேன்ல ஊத்தி சாப்பிடுவாங்களாம். ஊனை எடுத்து வேக வைக்கிறது மாம்சத்தை, அது பன்றியோ மாடோ தெரியாது, எடுத்து நல்லா வேக வச்சு அதுல தேன் ஊற்றி சாப்பிடுறது. அடி, உத, குத்து, கொல்லு, இந்த வார்த்தை தான் கேட்கும், நல்ல வார்த்தை கேட்காது. இந்த ஊர் எப்படி ஊர் பாருங்க, எப்படி கடுமையான ஊர். அதுல இருந்து எப்படி ஒரு ஆள் வர போறாரு, அதுக்காகத்தான் இவ்வளவு கதையும் சொல்றார் சேக்கிழார். உடுக்கை, பம்பை, சிறுவரை எல்லாம் சத்தம் கேட்கும், அருவிகள் ஒலிக்கும். இப்படிப்பட்ட ஊர், ஒரு இயற்கை வர்ணனை, ஒரு 20 பாட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தலைவன் நாகன், அவனுக்கு பேரு வேட்டுவர் குல தலைவன். வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாய் வாழ்வான். கண்ணப்ப நாயனார பிள்ளையா பெற்றெடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் பிறந்த குலத்தின் சார்பினாலே குற்றமே குணமாய் வாழ்வான். கொள்றதெல்லாம் குற்றம், அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த குற்றம் தான் அவனுக்கு குணம். கொடுமையே தலை நின்றுள்ளான், வில் தொழில் விரலின் மிக்கான். வெள்ள எடுத்து சண்டை போடுறதுல வீரன். வெஞ்சின மடங்கள் போல்வான், சிங்கம் மாதிரி. மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். தத்தைனா கிளின்னு அர்த்தம். உன் பொண்டாட்டிக்கு பேரு தத்தைன்னு பேரா, ஆனா அவ பெண் சிங்கம். புலிப்பல் தாலி போட்டிருப்பாளாம். புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி, ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ராஜவம்சம், ராஜாவுக்கு பிள்ளை வேணும், அடுத்த ஆட்சிக்கு பிள்ளை வேணும். என்ன செய்யலாம்? முருகப்பெருமானை கும்பிட்டார்கள். வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. அடியார்கள் கேட்டுட்டா வெறுக்காம கொடுப்பானா? வேண்டாம், நேத்து என்னமோ கேட்டே கொடுத்தேன், முந்தானத்து என்னமோ கேட்டே கொடுத்தேன், போன வருஷம் கேட்டே கொடுத்தேன், தினம் என்ன ஏண்டா கேட்கிற அப்படின்னு வெறுக்க மாட்டானா? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. தருணமிதையாமிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பானா. அவனுக்கு வள்ளல்னு பேரு, வாரி வாரி கொடுக்கறதுனால. அவன் பொண்டாட்டிக்கு வள்ளலுக்கு பெண்பால் என்ன? வள்ளி. பேரு பார்த்தீங்களா ஒரு அமைப்பு. வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. அவன் வள்ளல், இவள் வள்ளி. சென்னல் சூழாறு முக நதிகுடைய வள்ளலே செங்கீரையாடியருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரையாடியருளே. பழனி பிள்ளை தமிழ். வள்ளலாயிருக்கிற முருகப்பெருமான் காலில் விழுந்தான். சேவலும் மயிலும் வாங்கி விட்டான். குறவை கூத்தாடினான், காலில் விழுந்தான். 10 மாசம் ஆச்சு, அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க குடும்பத்துக்கு அதுதான் அழகு. அப்படி ஒரு பிள்ளை பிறந்தது. ஒவ்வொரு கடலில் சந்திரன் உதிச்சது மாதிரி. கடல் உப்பு தண்ணி தானே, அதுதானே சந்திரன் வருது. அமுதத்தை வச்சிருக்கிற சந்திரன் உப்பு தண்ணீரில் வந்தது போலே அன்புமயமான கண்ணப்பர் இந்த வேட்டுவ குலத்திலே வந்தார். குழந்தைய தூக்கினா கும்மன் திண்மையா இருந்துச்சான், திண்ணன்னு பேர் வச்சான். திண்மையா இருந்தா திண்ணன். செட்டி நாட்டுல இப்பவும் திண்ணப்பன்னு பேரு வைக்கிற பழக்கம் உண்டு. கண்ணப்பன்ங்கிற பேரு வைக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் திண்ணப்பன்னு பேரு உண்டு. திண்ணப்பன்ங்கிறது யாரு பேரு? கண்ணப்பருக்கு ஆரம்ப காலத்துல அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. இந்த தேவகோட்டையிலே திண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான் வாழ்ந்தார். 1943 அவர் ஒரு செயற்கரும் செயல் செய்தார். என்ன தெரியுமா? திருவாசகம் 658 பாட்டு வெள்ளி ஏட்டில எழுதி தங்க முலாம் பூசி இவ்வளவு உயரம் தங்கத்தில பண்ணி வச்சிருக்கார். அதை திருவாசகம் முழுக்க ஒரு தப்பு இல்லாம. நம்ம இன்னைக்கு பார்த்தா 1000 தப்பு, ஒரு பக்கத்துக்கு 50 தப்பு வருது. தப்பே கிடையாதுங்க. கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு அடிக்க சொன்னா புள்ளத்தாச்சின்னு அடிச்சு விட்டாங்க. அவரெல்லாம் நம்ம நாட்டுல அறிவாளி. தப்பு எங்க போய் நிக்குது? அப்படி தப்பே இருக்காது. அத்தனை பாட்டு சுத்தம் எழுதி, வெள்ளியில எழுதி, வெள்ளி ஏட்டில் எழுதி, நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி தங்க தண்ணியில நினைச்சு அதை தங்கம் மாதிரி ஆக்கி வீட்டுல பூஜையே திருவாசகத்துக்கு தான். நான் அதை எடுத்து தொட்டு பார்த்திருக்கேன், பிரிச்சு பார்த்திருக்கேன்.
திருமறை, ஒரு திருமறைக்கு ஒரு பாட்டு. 8ஆம் திருமறை திருவாசகம் 658 பாட்டு. வீட்டுல பூஜை. திண்ணப்பர்னு பேரு. 1943 அது அச்சு போட்டார். அந்த 1943 ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன் தெரியுமா? நான் பிறந்தது அப்பதான். அதனாலதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், இல்லாட்டி எனக்கு மறந்து வரும்ல நினைச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கப்போ அந்த புண்ணியவான் ஒரு ஏட்ட தங்கத்துல கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட பெரியவர் திண்ணன் அந்த பேர். இவருக்கு திண்ணன்னு பேர் வச்சாங்க. பிள்ளைக்கு யானை கொம்பு, புலி பல், அதுலதான் தாலி. எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை. ராஜா வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை. இந்த பையன் 3 வயசு. தலைமுடிய பின்னி புலி நகத்தை அதுல சுட்டியாக சொருகினார்கள். முள்ளம்பன்றி முள்ளை எடுத்து அதுல புலிப்பல்ல கோர்த்து அதை மாலையா போட்டாங்க. அவங்க வீட்டு பழக்கம். பார்வை புலின்னு ஒண்ணு சொன்னல அப்பவே. இந்த பார்வை விலங்கு அந்த புலி வெளியில கட்டி கிடக்குமா. இந்த 3 வயசு பைய அது வாய்க்குள்ள போய் கைய விடுவானா, அது பேசாம இருக்குமா. அவங்க அப்பா கோவிச்சுக்கு வாரான். இந்த பையன் அழுவானா, அம்மா ஆறுதல் கூறுவானா. சேக்கிழார் சாமி சொல்றார், அப்பா அடிச்சா அம்மா தானே ஆறுதல் கூறணும், அம்மா அடிச்சா அப்பா தான் ஆறுதல் கூறணும். ராமலிங்க சாமி பாடுறார், தடித்ததோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். பையன் தடிச்சு போன தப்பு தான். தாய் அடிச்சுட்டா தந்தை அணைப்பார், தந்தை அடிச்சுட்டா தாய் அணைப்பார். சிவபெருமானே, எனக்கு தந்தையின் தாயின் நீதான், அடிச்சது போதும், இனிமே கொஞ்சம் அணைச்சுக்கோ. தினமும் பாட வேண்டிய பாட்டு. தடித்ததோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ. ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும். அம்மையப்பா இனியாற்றேன், இனிமே தாங்காது, அடிச்சது போதும், துன்பம் கொடுக்காதே, இன்பத்தை கொடு. தினமும் பாட வேண்டிய பாட்டு. நாய்களை பிடிச்சு விளையாடுவாராம். சிறு பெண்கள் கட்டிய மணல் வீடு, அதை போய் கால்னால மிதிச்சுட்டு வருவாராம். 6 வயசாச்சு. காட்டுல உள்ள முயல் குட்டி, காட்டு பன்றி குட்டி, புலிக்குட்டி, செந்நாய்க்குட்டி எல்லாத்தையும் போய் புடிச்சிட்டு வந்துடுவாராம். 6 வயசு பிள்ளை. மாலையில குறமுது மகள் கடுகு புகை போட்டு இந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்து தூங்க வைப்பாளாம். இவருக்கு வில் பயிற்சி. 7 நாள் விழா. எல்லா வேடர்களும் வந்துட்டாங்க. ராஜா விட்டு பிள்ளைக்கு வில் வித்த கத்து கொடுக்க போறாங்க. இன்னைக்கு 7 நாள் விழாவாம், விற்பயிற்சி. சேக்கிழார் சுவாமி எப்படி பாடுறாரு பாருங்க. இத்தனைக்கும் கொடுத்தது ஒரு வரி, கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன். அப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஒரு 4 வரி. இதை வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் ஊர் ஊரா போய் விசாரிச்சு தெரிஞ்சு, அந்த ஊர் பழக்கத்தை எல்லாம் தெரிஞ்சு, அந்த ஊர் இயற்கை எல்லாம் தெரிஞ்சு பாடுறார். 7 நாள் விழா. எல்லாரும் வந்தார்கள். நம்ம ராஜாவுக்கு புள்ள விற்பயிற்சி எல்லாம் கத்து கொடுத்தாங்க. இந்த புள்ள வளர்ந்தது 16 வயசு. சந்திரனுக்கு 16 கலைகள். ஞானசம்பந்த சுவாமி வாழ்க்கை 16 ஆண்டுகள். கண்ணப்பருக்கு 16 வயசாச்சு. நாகனுக்கு வயசாகி போச்சு. வேடர்கள்லாம் வந்தார்கள். விலங்குகள் அதிகப்பட்டு விட்டன. பயிர்களை எல்லாம் சாப்பிடுகின்றன. நீங்க வேட்டையாடி காப்பாற்றணும். என்னால முடியாது, வயசாகிவிட்டது. வேட்டையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பில்ல. அதனால என் மகனை உங்களுக்கு நாதனாக ஆக்குகிறேன், எல்லீரும் கை கொள்மென். எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கம். வருத்தம் என்ன? இவரு ஓய்வெடுத்துக்கிறாரு. மகிழ்ச்சி என்ன? ராஜாவுக்கு புள்ள நல்ல புள்ள வரப்போகுது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் உடனே வருத்தமும் மகிழ்ச்சியும் வந்துச்சான். தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இல்லை, அது வருத்தம். ராமன் ராஜாவா வரப்போறான், அது மகிழ்ச்சி. அது மாதிரி சரி ஒப்புக்கொண்டார்கள். தேவராட்டின்னு ஆடு தெரியுமா? இந்த சாமி ஆடு வாங்க பாருங்க, அப்படி தேவராட்டிய கூப்பிட்டாங்க. அவன் மேல ஆவேசம் வருது. காடுபதி ஊட்டு,
காட்டுல போய் அங்கங்க பலி கொடுக்கறதெல்லாம் கொடு. அவ காடு பலி ஊட்ட போனா, திரும்பி வந்தா சகுனம் எல்லாம் நல்ல சகுனமா இருக்கு. நாகனே, உன்னை விட உன் புள்ள சிறப்பாயிருப்பான். அதானே வாழ்க்கைக்கு நோக்கம். என்னை விட என் புள்ள அறிவாளியா இருந்தாத்தான் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினேன் அர்த்தம். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. என்னோட என் பய முட்டா பயலா இருந்தா நான் ஒழுங்கா கடமையை செய்யலன்னு அர்த்தம். உன்னை விட உன் மகன் மேம்படுவான். சரி தின்னா, நீ புறப்படு, வேட்டைக்கு போ. நீலமணி மலை வந்தாப்புல வந்தானா. நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் கம்பன். அது மாதிரி நீலமணி மலை வில்லேந்தி வர்ற மாதிரி வந்தானா. அப்பா சொன்னார், உன்னுடைய மரபு உரிமை தாங்குவாய். இந்தா தோல் உடை, சுரிகை, வாழ் எல்லாம் கொடுத்தார். நாளைக்கு காலையில வேட்டைக்கு போ. கன்னி வேட்டைக்கு போறான். மெய்ட நட்டம் கன்னி வேட்டைக்கு போறான். மார்பில மணி மாலை தந்தம், காலில் வீர கலர், புது செருப்புல பழைய செருப்பு. சிவபெருமானை மிதிக்கணும்ல, அதுக்கு பழைய செருப்பு. தேவராட்டி திரும்ப வருகிறாள். உன் தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ளவல்ல, நன்றும் பெரிதும் விரல் நம் அளவன்று இது. உங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிடைக்காத பெருமை உனக்கு கிடைக்க போகுது. உன் பெருமையை நான் அளவிட்டு உரைக்க முடியாது. ஆவேசம் வந்து சொல்லிட்டு அவ போயிட்டான். இந்த ஆவேசத்தை சொல்றது பல சமயங்கள் சரியாவே இருக்கும். ஆனா ஆவேசம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த அரை செகண்ட் தான். சில பேர் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல வேண்டியதை பூரா தெளிவா சொல்லிட்டு போயிடுவாங்க. யார் யாருக்கு என்ன செய்யணும்னு அது பூரா தப்பா போயிடும். அந்த ஒரு அதுக்கு மேல உடம்பு தாங்காதுங்க. அந்த ஆவேசத்தை சொல்லிட்டு போயிட்டா. அங்கிருந்து எல்லாரும் புறப்பட்டாங்களாம். அந்த வேடர்கள் பெருங்கூட்டம் வந்துதான். தாளில் வாழ் செருப்பர் தோல் தழைத்த நீடு தானையார் பாடுறாரு பாருங்க. தாளில் வாழ் செருப்பர் தோல் தழைத்த நீடு தானையார், வாடியோடு சாபமேவு கையர் வெய்ய வன்கனார், ஆடியேறு போல ஏகும் அண்ணலார் முன் எண்ணிலார், மீளி வேடர் நீடு கூட்டம் மிக்கு மேல் எழுந்ததே. அண்ணலாருக்கு முன்னால பெருங்கூட்டமாக வேடர்கள் போனார்கள். ஏனமோடு, ஏனம்னா பன்றி, மானினங்கள் மான்கள், எண்கு கரடி, திண்கலை குளம் கலைமான், காணமேதி காட்டெருமை, யானை யானை, வெம்புலி கணங்கள் புலி, கான்மறை காட்டுமான், இவ்வளவையும் வேட்டையாடினாங்களாம். ஏனமோடு மானினங்கள் எண்கு திண்கலை குலம், காணமேதி யானை வெம்புலி கணங்கள் கான்மறை, ஆனமா அநேகமா வெகுண்டெழுந்து பாயமுன் சேனை வேடர் மேல் அடர்ந்து சீறி அம்பில் நூறினார். அத்தனையையும் வேட்டையாடுறாங்க. ஆனா ஒண்ணும், யானை கன்று வேட்டையாடக்கூடாது, கருவுற்ற விலங்கு வேட்டையாடக்கூடாது, விலங்கு குட்டிகள் வேட்டையாடக்கூடாது. அதுல ஒரு தர்மம் பாருங்க. அதையெல்லாம் வேட்டையாடக்கூடாது, மற்றதைத்தான் வேட்டையாடணும். பூவை பறிக்கிற பொழுது மொட்டா இருக்கிறத பறிக்க கூடாது, அதுல ஒரு தர்மம். அது மாதிரி எல்லாம் வேட்டையாடினார்கள். ஒரு பன்றி ஒரு பார்வை பார்த்தது. நம்ம பழைய பன்றி மறந்துடப்படாது. ஒரு பார்வை பார்த்தது. இந்த 3 பேர் அதை தொடர்ந்து ஓடினார்கள். நாணன் காடன் 2 பேரும் அங்கே உள்ள தோழர்கள். திண்ணன் பன்றியை தொடர்ந்து ஓடினா பன்றி விரட்டிக்கிட்டு போக வந்துருச்சு. கடைசியில காலத்தி மலைக்கு பக்கத்துல வந்துருச்சு. மலை அடிவாரத்துக்கு போயிடுச்சு. வேகமா ஓடி வர்றாங்க. மலை அடிவாரத்துல போய் 2 மரத்துக்கு நடுவுல, அதுக்கு மேல போக முடியாம மலை இருக்கு, மலையில முட்டிக்கிட்டு பன்றி நின்றுச்சு. திண்ணன் அங்கிருந்து அம்ப விட வேண்டியதானே, அம்ப விடல. ஓடி வந்து பாஞ்சு வாளினால அதை வெட்டிட்டேன். வெட்டின உடனே பன்றி 2 துண்டா போச்சு. ரொம்ப தூரம் நடந்தாச்சு, ரொம்ப தூரம் ஓடி வந்தாச்சு, ரொம்ப களைப்பா இருக்கு. நாணனும் காடனும் சொன்னார்கள், இந்த பன்றியை காய்ச்சி சுட்டு சாப்பிடுவோம். அதுக்குள்ள ரொம்ப தண்ணி தெளிக்குது. ஓடி வந்தா தண்ணி தெளிக்கும்ல, பக்கத்துல போய் தண்ணீரை குடிச்சுட்டு வருவோம். திண்ணன் கேட்டா, பக்கத்துல தண்ணி எங்க இருக்கு? பொன்முகலின்னு ஒரு ஆறு ஓடுது. இந்த சோலையை கடந்தால் மலை, மலைக்கு கீழே பொன்முகலின்னு ஒரு ஆறு ஓடுது.
இப்பவும் ஓடுது, மண்ணா ஓடுது. பொன்புகளின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த பொன்புகளி ஆத்துல போனா தண்ணி கிடைக்கும். சரி வா, புறப்பட்டாங்க. புறப்பட்டா பொன்முகலி ஆற்றின் கரை அந்த இடத்துக்கு வர்றாங்க. பொன்முகலி ஆத்துல தண்ணீரை குடிச்சாச்சு. குடிச்ச உடனே மேல பாக்குறாங்க, காலத்தி மலை தெரியுது. நானே தோன்றும் குன்றில் நண்ணுவோம், இந்த தெரிகிற மலை ஏறலாமா? திண்ணன் கேட்கிறான். இப்ப வாழ்க்கையே மாறப்போகுது, இன்னும் 6 நாளையில எல்லாம் மாறப்போகுது. இந்த மலையில ஏறலாமா? நல்லா ஏறலாம். அங்கே ஒரு காட்சி இருக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணவில் குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம். யாரு யாரு, என்ன பேரு? குடுமித்தேவர். குடுமித்தேவர் குடுமித்தேவர் காதுல வார்த்தை பாஞ்சிருச்சு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். நான் கொஞ்சம் பாட்டை மாத்திக்கிறேன். காதுல குடுமித்தேவர் குடுமித்தேவர் குடுமித்தேவர், மேல சிவபெருமான், குடுமித்தேவர் இருப்பார். அப்படியா போயிடுவான். இந்த மலை கிட்ட வந்த உடனே என் மேல உள்ள பாரம் குறைஞ்சாப்புல தெரியுது. என் விருப்பம் கூடுகிறது. தேவர் எங்கே இருக்கிறார்? சீக்கிரம் காட்டு. குடுமித்தேவர் எங்கே இருக்கிறார்? சீக்கிரம் காட்டு. ஒரு சுகம் பிறக்கிறது. அது எப்படி சுகம்னு சொல்ல தெரியல. சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா. அதை வெல்ல தெரியாமல் மனசு வேதனை கொண்டுதம்மா. என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. போகணும் போகணும். சரி வா. பொன்முகலி ஆற்று கரை, மரத்தின் நிழல். காடனே, இந்த பன்றிய சுட்டுக்கிட்டு இது. காடனுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு. காடன் பன்றிய சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். இந்த 2 பேரும் ஏறுறாங்க. யார் 2 பேரும்? நாணனும் திண்ணனும். இப்படி ஏறி கொஞ்ச தூரம் போறாங்க. இப்படி போற பொழுது என்னாச்சு, 5 தேவ துந்துபிகள் முழக்கம் கேட்குது. திண்ணன் கேட்கிறான், அது என்ன? ஏதோ ஒரு முழக்கம் கேட்குது. நடு மத்தியான நேரம். கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை 5ம் ஆறுகளி முழக்கங்காட்ட. ஏதோ ஒரு 5 வாத்தியங்கள் சத்தம் கேட்குது. நானா, இது என்ன? நானனுக்கு அது என்னன்னு தெரியாது. என்ன சொல்றான்? மலையில வண்டுகள் மொய்க்கின்றன, வண்டுகளுடைய சத்தம் அப்படி கேட்குதுன்னா அவனுக்கு அதான் தெரிஞ்சது. இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் முய்த்து மருங்களும் ஒலிகொள் என்றான். 5 தேவதுந்துபி இவருக்கு கேட்குது. மலையில கேட்குமா? திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலைன்னு ஒரு மலை இருக்கு. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில், அங்கிருந்து போலூர் போற வழி பர்வதமலைன்னு பேரு. அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை. காஞ்சி பெரியவர் சொன்ன வார்த்தை. பர்வதமலையை சுத்தி வந்துட்டு போயிட்டார், ஏறல. இந்த பர்வதமலை 13 கிலோமீட்டர் உயரம். நான் 3 தடவை ஏறி போயிருக்கேன். அதனால சந்தோஷமா பார்த்தேன். பார்த்ததை சொல்றேன். இது அனுபவம், உண்மை. 13 கிலோமீட்டர் மேல ஏறணும். பாறையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். ஏறுனா இன்னும் 1 கிலோமீட்டர் போனா மேல மலை. போறதுக்கு வழியே கிடையாது, பாறை தான் இருக்கு. படி இருக்கணும், பாதை இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. எப்படி ஏறுறது? கடப்பாறையை ஊனி வச்சுட்டான். இந்த கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளி ஏறணும். நடக்கிற காரியமா? கனமான உடம்பா இருந்தா கடப்பாறை கையோட வந்துடும். யோசிச்சு பாருங்க. உடம்பு சுமையா போனா பொல்லாத சுமை. உடம்பு லேசா இருந்தா பரவாயில்ல. கடப்பாறையை பிடிச்சி ஏறணும். போனோம், கடப்பாறையை பிடிச்சோம். எப்படியோ மூச்சு குத்து பிடிச்சு அப்படி இப்படி விழுந்துடாம ஏறிட்டோம். மொட்டை பாறையில கடப்பாறை, கடப்பாறை படின்னு அதுக்கு பேரு. அதை தாண்டி மேல போனா அடுத்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவுல அதல பாதாளம், 4500 அடி பள்ளம். அதுல ஒரு படி போட்டிருக்கான், அதுக்கு பேரு தண்டவாளப்படி. 2 படிக்கு நடுவுல காலை விட்டா மோட்சம் கிடைச்சிடும். தண்டவாளப்படி.
எப்படி இருக்குங்கிறீங்க? சிவா 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 சிவா. தண்டவாளப்படியை தாண்டிட்டோம். அதுக்கு மேல போனா மலையில இப்படி ஏறுது மேல, ஏணிப்படிங்கிறான். காத்து சுழன்று அடிக்குது. ஏணிப்படியில ஏறி போயிட்டான். அதுவும் தாண்டி போனா ஒரு சின்ன குன்று, குன்றுக்கு கீழ்ப்பகுதி பள்ளம். குன்றின் அடிவாரத்துல தலையை சாய்ச்சிக்கிட்டு போகணும். நிமிந்தா குன்று முட்டும், இந்த பக்கம் சாஞ்சா கீழே விடணும். அதுக்கு ஆகாசப்படின்னு பேர் வைக்கிறேன். 4 படி. நாங்க ஒழுங்கா படிச்சோமோ படிக்கலையோ 4 படி ஏறணும். என்னென்ன படி? கடப்பாரப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாசப்படி. ஒரு வழி ஆயிடுச்சு. இப்படி நாங்க மேல ஏறி மேல போயிட்டோம். போய் பார்த்தா சிவபெருமான் அவ்வளவு அழகா இருக்க. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அங்க ஒண்ணும் கிடைக்காது. நம்ம எல்லாம் தோல்ல சுமந்துக்கிட்டு போனோம். மேல போய் அபிஷேகம் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி தொட்டு முத்தம் கொடுத்து அவருக்கு பக்கத்திலே படுத்து சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான் இருக்கிற பொழுது சாப்பாடு என்னத்துங்க? சிவபெருமான் பாதத்துல ராத்திரி படுத்துட்டான். நைட் அங்க தங்குறான். 13 பேரு. ஒரு மண்டபம். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் அம்பாள், முருகன் எல்லாம் அங்கதான். திருவடியிலே தலையை வச்சு படுத்து கிடக்கிறான். சுகமா இருக்கு. காத்து சுழன்று அடிக்குது. மேல ஒரே ஒரு சந்நிதி மட்டும்தான் படுத்து இருக்கிறோம். இரவு 12, 12:30. எங்கேயோ வீணை ஒலி கேட்குது. எங்கேயோ ஒரு மத்தளம் ஒலி கேட்குது. எங்கேயோ ஒரு பேரிகை ஒலி கேட்குது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், துண்ணிய புனை மலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அடுகையர் துவள்கையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நினப்பு வருது. குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி எல்லாம் கேட்குது. எனக்கு ஆச்சரியம். பிரமையோ? நமக்குத்தான் இப்படி கேக்குதா? இல்ல எல்லாருக்கும் கேக்குதா? என் பக்கத்துல ஒரு ஆடிட்டர் படுத்து கிடந்தாரு. என்னுடைய மாணவர். எழுப்புனேன். எந்திரிச்சார். உங்களுக்கு கேக்குதா? ஆமா சார் கேக்குது. எல்லாம் எழுப்பியாச்சு. எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அருமையா கேக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மெல்லோசை ரொம்ப சுகமா இருக்கு. ஆண்டவன் எதுல இருக்கிறான்? கீதத்தில இருக்கிறான், இசையில இருக்கிறான். அதுக்கு பேரு நாத பிரம்மம்னு பேரு. இசையில இருக்கிறான், ஏடிசையாய் இசை பயனாய் இருக்கிறான். ஒரு அரை மணி நேரத்துக்கு சுகமா இருந்தது. அப்புறம் நின்று வச்சு காலையில வந்து கீழே சொன்னா, ஆமாங்க ராத்திரி தேவர்கள் வழிபாடுங்கிறான். சதுரகிரிக்கு போங்க. மேல ஒரு குகை, சித்தர்கள் வாழக்கூடிய குகை. அங்க போனா இதே மாதிரி சத்தம் கேட்குது. எப்படி கேட்குது தெரியாது. நமக்கு தெரியாது. உலகத்துல ரொம்ப இருக்கு. தெரிஞ்சது ஒண்ணும் கிடையாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. முற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். முற்ற வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினால 8 சான், யானை அது கையினால 8 சான், நீ உன் கையினால 8 சான். இதுல எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாத. ஔவையார் பாடினது அந்த காலத்துல. எதுக்கு சொல்ல வந்தேன்? பர்வத மலையிலே அப்படி சுகமான அனுபவம். ஆனா மலை ஏறுறது சிவபெருமான் கூட்டிட்டு போனாத்தான் உண்டு. சிவா 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 3 முறை போயிட்டு வந்தேன். அந்த சுகமா இருக்கு. ரொம்ப அற்புதமான அனுபவம். எதனால? ஏறினாராம் காலத்தி மலையிலே 5 தேவ துந்துவி சத்தம் கேட்டுதான். அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன் கைலாசத்துல எந்த சத்தமும் கேட்காது, பேரமைதியா இருக்கும். இங்கே சத்தம் கேட்கும். இது என்ன நானா? இது வண்டுகளின் இறைச்சல் நானா. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாம் பக்குவம் வேணுமா இல்லையா? காந்தம் இரும்பத்தான் இழுக்கு, மரக்கட்டையவா இழுக்கும். நம்ம எல்லாம் மரக்கட்டையா போயிட்டோம், கடவுள் இழுக்க மாட்டேங்கிறாரு. காந்தமா இருந்தா இழுத்திருப்பார்ல. கண்ணப்பற மேல இழுத்துட்டார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம், அர்ஜுனனாயிருந்து முன்பு செய் தவத்தின் ஈட்டம், முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட பழைய தவம் கூட்டிட்டு போகுது. அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி
என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழுபெரும் வேட்கையோடும். எலும்பெல்லாம் உருகுது, கண்ணீர் கொட்டுது. முன்ன போறார். முன்ன யாரு போறா? நாணன் போறான். நாணனுக்கு முன்னால ஒண்ணு போயிட்டு இருக்கு, நாணனுக்கு பின்னால இவர் போறார். நாணனுக்கு முன்னால ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது சேக்கிழார் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியல. என்ன முன்னால போனது? இவன் அன்பு முன்னால போயிட்டு இருக்கு. ஆண்டவனை பார்க்கணும் பார்க்கணும், குடிமித்தேவரை பார்க்கணும். அன்பு மலை ஏறிடுச்சு. ஆள் இப்பதான் ஏறப்படான். பழனி மலை ஏறுற பொழுது கீழே இருந்து பார்க்கிற பொழுது முருகா 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 முருகான்னு அன்பு முன்னால போயிடும், உடம்பு பின்னாலதான் போகும். அது மாதிரி நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். இவர் யாரு? ஐயர். சேக்கிழார் வைக்கிற வார்த்தை. வேடன், பன்றி மாமிசம் சாப்பிடுற வேடன், மறக்கப்படாது. ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில். ஒவ்வொரு படியா ஏறி போற வாழ்க்கையில சிவ தத்துவங்கள் ஒன்னொன்னா தாண்டி போகணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இவ்வளதையும் தாண்டி போனாத்தான் யோக சாஸ்திரத்திலே கடவுளை அடையலாம். இவர் ஏறி போறாரு பாருங்க, ஒவ்வொரு படியா ஏறி போயிட்டாரா. இதுல பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி சிவத்தை சார்வதற்கு ஐயர் போகிறார். சேக்கிழார் 3 பேரை ஐயருங்கிறார். 3 பேரு நம்ம பார்வையில ஐயர் இல்லை, இவரை ஐயருங்கிறார். திருவியலகண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட இனம், அவரை ஐயருங்கிறார். நந்தனார ஐயருங்கிறார். அவரு பார்வைக்கு இறைவனிடத்திலே பக்தியும் காதலும் கொண்டவர் ஐயர். திங்கள் சேர் சடையார் இவர் போறாரா? இவரு போகும் முன்னால சிவபெருமான் பார்வை இவர் மேல பட்டுருச்சு. அது பட்டா தாங்க மேல போக முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, இல்லாட்டி முடியாது. அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த. அங்கிருந்து சிவபெருமான் பார்த்துட்டார். தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல எல்லாம் போச்சு. பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவமானார். அன்பு அன்பு வேற ஒண்ணும் கிடையாது. நான் திண்ணன், எங்க அப்பா நாகன், நான் ஒரு இளவரசன், ஒண்ணும் கிடையாது. எல்லாம் மறந்து வச்சு வெறும் அன்பு அன்பு அன்பு. போனார் குடிமித்தேவர் சிவலிங்கம். பார்த்தார், கண்டார், ஓடினார், தழுவினார், மோந்து நின்றார். எங்கேயாவது கண்ணுக்குட்டிய பசுமாடு மோந்து பார்க்கணும். இன்னொன்னு தெரியுமா? பிறந்த உடனே கன்றுக்குட்டிக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பசுமாடு நக்கி 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 அவ்வளதையும் சுத்தப்படுத்தும். இப்ப யாரு கன்று? சிவபெருமான் கன்று. யாரு பசுமாடு? நம்ம திண்ணன் பசுமாடு. என்ன சார் வேடிக்கையா இருக்கு? சிவபெருமான் தானே தாய், நம்ம தானே பிள்ளைகள், அவர் தானே பசு, நம்ம தானே கன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. சேக்கிழார் சொல்ல போறார் அடுத்த பாட்டுல. கன்று யாரு? சிவபெருமானா. அதை காப்பாற்றக்கூடிய தாய் யாரு? கண்ணப்பரா. போனார். ஆகா, அடிய நேர்த்திவர்தாம் இங்கே அகப்பட்டார். அச்சோ, அச்சோனா பெரிய அதிசயம். ஐயன் எனக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோன்னா அதிசயமான ஒரு காரியம். ஆகா, இவர் எனக்கு கிடைச்சார், என்ன அழகா இருக்கார், கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தார். சாமி, இது காட்டு விலங்கு வாழ்ற பகுதி இல்ல, இங்க தனியா இருக்கிறியே, உனக்கு துணையா ஒருத்தரும் இல்லையா? அவன்தான் எல்லாருக்கும் தனித்துணை. அவனுக்கு என்ன துணை? தனித்துணை நீ நிற்கையாண்டருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். திருவாசகம். அவனுக்கு என்ன துணை? பெருமானே, உம்மோடு துணையாய் இருக்க ஒருவரும் இல்லையே, ஐயோ கெட்டேன், நீ தனியா இங்க இருக்கிறியே, இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே. பெருமானே பெருமானே. அழுதார், அரட்டினார், முத்தம் கொடுத்தார். மேல பூ இருந்தது, திரும்பினார். நானா? இந்த பூவை யாரு போட்டது? இந்த பச்சிலை யாரு போட்டது? நானன் சொன்னா, ஒரு முறை உங்க அப்பா கூட வந்தேன். ஒரு பார்ப்பனர்
இங்க வந்து வழிபாடு பண்ணி இந்த பூவை எல்லாம் போட்டுட்டு போனார். அவர் தான் வச்சிருப்பார். ஓ, இவருக்கு இந்த தலையில இந்த பூவை போட்டு பச்சில வச்சா பிடிக்குமோ? எது பூஜைன்னு தெரியாது. பூசை, பூவை எடுத்து போட்டு செய்கிறது பூசை. தமிழ்லையும் சரிதான், வடமொழி பூஜை, தமிழ்ல பூசை. சரிதான். இவருக்கு இதான் பிடிக்குமோ? சரி, அப்போ நானும் இப்படி செய்யணுமே. இவருக்கு என்ன செய்யணும்? பூ கொண்டாந்து போடணும். போட்டுறேன். இவருக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? இவருக்கு அமுது செய்ய இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதே. தான் எதை சாப்பிடுறாரோ அதை நினைக்கிறார். இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் போய் இறைச்சி எடுத்துக்கிட்டு வரட்டுமா? போவார். ஐயோ, இவரை விட்டுட்டு போனா விலங்கு வந்து ஏதாச்சும் பண்ணிவிட்டா திரும்பி வருவார், திரும்ப போவார், திரும்ப வருவார். பொண்டாட்டி புருஷனுக்காக காத்திருக்கிற மாதிரி. கலிங்கத்து பரணியில வரும், புருஷன் சண்டைக்கு போயிட்டானா, பொண்டாட்டி காத்து கிடக்கிறா. இப்ப வந்துருவாரு, கதவை திறந்து பார்க்கிறா, வரல, வந்து உட்கார்ந்தா. இதுக்குள்ள வந்திருப்பாரு, போய் திறந்து பார்க்கிறா, வரல, திரும்ப வர்றா. இந்த நேரத்துக்குள்ள வந்திருக்கலாமோ, திறந்து பார்க்கிறா. விடுகிற வரைக்கும் 1500 முறை கதவை திறந்து திறந்து மூடி மூடி தாழ்பால் கையோட வந்துருச்சு. வருவார் கொழுங்கர் என திறந்தும் வாரார் கொழுங்கர் என அடைத்தும் திருகும் குடுமி தாழ்பால் விடிவளவும் தேயுங்கவாடம் திறவினோ. அது மாதிரி போவார், வருவார், புல்லுவார், மீளப் போவார், காதலின் நோக்கி நிற்பார். காதலோட பாப்பாராம். கன்று அகல் புனிற்று ஆப்போல்வார். கண்ணுக்குட்டியை விட்டுட்டு போற பசுமாடு மாதிரி. அப்ப எது கண்ணுக்குட்டி? சிவபெருமான் கன்றுக்குட்டியா, இவர் பசுமானா? கன்றுக்குட்டியை விட்டுட்டு போற பசுமாடு மாதிரி. ஐயோ, இந்த கன்றுக்குட்டி தனியா இருக்கு, இதுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது. சிவபெருமானே, உனக்கு துணைக்கு ஆள் கிடையாது. 6 தமராக நீர் இங்கிருப்பதென்று அகல மாட்டேன். உனக்கு துணைக்கு ஆள் இல்லை, அதனால நான் போக மாட்டேன். ஆனா ஒண்ணு, உனக்கு சாப்பிட என்னவாது வேணும், அதனால நான் போகத்தான் வேணும். போறதா போக வேண்டாமா? போறதா போக வேண்டாமா? சரி, போவோம். புறப்பட்டார். போனார். அந்த பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, மலையிலிருந்து இறங்கி பொன்முதலி ஆற்றங்கரைக்கு வந்து பன்றி சுடுற இடத்துக்கு போயிட்டார். காடன் கேட்டான், ஏன் இவ்வளவு தாமதம்? பதிலே சொல்லலை. நானும் கூட வர்றான்ல, அவனை கேட்டான், இவனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுரா. வங்கினை பற்றி போகா வல் உடும்பு என்ன நீங்கான். இந்த உடும்பு மாதிரி குடிமை தேவரை பிடிச்சுக்கிட்டான். நம் குல தலைமை விட்டான். நம்ம ராஜா இல்ல, நலப்பட்டான் தேவருக்கு. தேவருக்கு நலப்பட்டான். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தேவருக்கு ஆளாவதுதான் நலம். இவன் கேட்டான், என்ன செய்தாய்? நீ எங்கள் தலைவன் இல்லையா? தின்னா. காடன் கேட்டான். அதுவும் அவன் காதுல விடல. எல்லாம் பறந்து போச்சு. ஒரே நினைப்பு. என்ன நினைப்பு? குடிமித்தேவர், குடிமித்தேவர், குடிமித்தேவர். எல்லாம் மறந்து போச்சு. பன்றியை எடுத்தார், அறுத்தார், காய்ச்சினார், அம்பில் கோர்த்தார், பல்லுல கடிச்சு பார்த்தார். நல்லா இருக்கா, சுவையா இருக்கா? சுவையா இருக்கு. தேக்க மரத்து இலை எடுத்தார், துப்பினார், கையில வச்சுக்கிட்டார். இதுதான் சிவபெருமானுக்கு நைவேத்தியம். வாயில வச்சு கடிச்சு பார்த்து நல்லா இருந்தா முழுங்கிடுவோம். விடுவோமா? விடுவோமா? துப்பி வச்சுட்டாராம். இனியவைகளை தேக்கில இட்டார். காடனும் நாணனும் பார்த்தார்கள். இவன் மயங்கி விட்டான், மயலுற்றான். இறைச்சியை அதுக்கி பார்த்துட்டு துப்புறானே, இதை விழுங்கவில்லை வேணும். பசியோட இருந்து சாப்பிடாம போறானே. தேவுமால் கொண்டான். போய் தேவராட்டிய கூட்டிக்கிட்டு வருவோம். இவங்க அப்பாவுக்கு சொல்லுவோம், இவன் இனிமே நமக்கு வரமாட்டான், ஒத்து வரமாட்டான். நாணனும் காடனும் புறப்பட்டார்கள் அப்பா பார்க்க. இவனுக்கு கவலையே இல்லை. வந்தாங்க, பேசின ஒன்னும் காதுல கேட்கல, எதுவுமே கேட்காது. எல்லாம் குடுமித்தேவர், குடுமித்தேவர், குடுமித்தேவர். ஒரு கையில வில்லும் அம்பும், ஒரு கையில அந்த ஊன் எச்சில், வாயில மஞ்சள நீர். ஆமா, பூவுக்கு என்ன செய்யறது? முதல்ல பூவை எடுத்து தலையில சொருகிட்டான். சரியா போச்சு.
அங்கிருந்து புறப்பட்டு வர்றான். சிவலிங்கம் மேல பூ போட்டிருக்கு, பச்சிலை போட்டிருக்கு, அதை தள்ளணும். இந்த கையில வில்லம்பு, இந்த கையில நைவேத்தியம். என்ன செய்யலாம்? செருப்பு காலால ஒரு தள்ளு தட்டின. சிவபெருமான் தலையில இவன் செருப்பு கால் பட்டது. ஒரு தள்ளு பூவை தள்ளிவிட்டான். அவர் குளிக்கணும் இல்ல, வாயில உள்ள எச்சில் தண்ணீர் அப்படியே துப்பினான். குளிச்சுக்கிட்டாரு. இந்த தலையில வச்சிருந்தான் பாருங்க பூ, அதை எடுத்து அவருக்கு போட்டான். இந்த கையில வச்ச நைவேத்தியத்தை முன்னால வச்சான். சாமி சாப்பிடு, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, எம்பிரானார் சால பசிப்பர் சாப்பிடு. இளைத்தனர் நாயனார் ஐயோ பசியினாலே இருப்பியே என்று இண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிவிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி, தலையில் இருந்த பூவை பொன் செருப்பால் மாற்றினான். இன்னும் தங்கத்திலேயே செருப்பு போட்டிருப்பாங்க. சிவபெருமான் தலையில படுறதுனால அந்த செருப்பு பொன் செருப்பாக மாறிவிட்டது. பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். அந்த ஊத்துற மாதிரி வாயில உள்ள எச்சி தண்ணியை ஊத்தினான். இந்த பாரு, இது பன்றி மாமிசம் நல்லா இருக்கான். யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சுவையா இருக்கும். அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும். இப்ப சொல்லுங்க, சிவபெருமானுக்கு எச்சில் வைக்கலாமா? பன்றி மாமிசத்தை வைக்கலாமா? நம்ம வைக்க கூடாது, அவர் வைக்கலாம். ஏன் அப்படி? நமக்கு அதெல்லாம் வித்தியாசமா தெரியுது, அந்த புண்ணியவானுக்கு அதெல்லாம் வித்தியாசமா தெரியல. ஒரு அக்காவும் தங்கச்சியும் பூஜை, சிவ பூஜை எடுத்துக்கிட்டாங்க. குருநாதர்கிட்ட போன அக்கா, குருநாதரே என் தங்கச்சியும் பூஜை பண்றா, நானும் பூஜை பண்றேன். அந்த 3 நாளையில நான் பூஜை பண்ண மாட்டேன், இவ அப்பவும் பூஜை பண்றா, சரியா? குருநாதர் சொன்னார், அவளுக்கு சரி, நீ பண்ணக்கூடாது, உனக்கு சரியில்லை போ. அவளுக்கு வித்தியாசம் கிடையாது, பூஜை பண்றா, உனக்கு வித்தியாசம் வருது, நீ பூஜை பண்ணாத போ. மனசுதான் காரணம். எச்சில வைக்கலாமா? கடவுளுக்கு எச்சில் உவப்பானதா? சபரியினுடைய எச்சில் ராமபிரானுக்கு உகப்பாகவில்லையா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரையர் இருந்தார். அரையர் சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாய்மொழியை படிச்சு ஆடக்கூடியவர்கள் ராப்பத்து பகல் 10 அருமையா இருக்கு ஸ்ரீரங்கத்தில். திருவாய்மொழி முழுக்க 1000 சொச்சம் பாட்டு அற்புதமாய் பாடக்கூடிய பெருமக்கள் ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவ பெருமக்கள். ஒன்னு சொன்னா என்னை யாரும் தப்பா எடுத்துக்கப்படாது. தேவார திருவாசகங்களில் சைவ பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை விட 4000 திவ்ய பிரபந்தத்தில் வைணவ பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு 1000 பங்கு அதிகம். நம்ம கோயிலுக்கு போனா தேவார திருவாசகம் ரொம்ப குறைவாத்தான் படிப்போம். அவங்க 4000 பாட்டையும் விடாம படிப்பாங்க. ஜீயர் சுவாமிகளா வரணும்னா 4000 பாட்டும் பாடம் பண்ணி இருக்கணும். நம்ம எந்த மடாதிபதிக்கு அப்படி போட்டோம்? 18,000 சொச்சம் திருமறை பாட்டும் பாடினாத்தா மடாதிபதியா வரலாம்னா ஒருத்தர் மடாதிபதியா வர மாட்டாங்க. 18,000 பாட்டு எதுக்கு? ஒரு 100 பாட்டு படிச்சா பத்தாது, அதுவே தகராறு. யோசிச்சு பாருங்க, அற்புதமான வாக்கு. திருவாய்மொழி ஸ்ரீரங்கத்து அரையர் அதை பாடி ஆடுவார். ஒரு பையில சாலகிராமம். சாலகிராமங்கிறது பெருமாளுடைய ஒரு வடிவம். உள்ள சக்கரம் இருக்கும், சங்கு இருக்கும். நேபாளத்துக்கு மேல கண்டகி நதி கரையில முத்திநாத்துல போய் எடுத்துக்கிட்டு வர்றது சாலகிராமம். முத்திநாத்துல 108 தீர்த்தம் ஐஸ் கட்டியா விழுகும், அதுல போய் குளிக்கணும். 2 தடவை குளிச்சோம்னா உடம்பு விரைச்சு போயிடும். அங்க கிடைக்கிறது சாலகிராமம். சாலகிராமத்தை பையில வச்சிருப்பார். கண்ணு தெரியாது, வெத்தில பாக்கு போடுறவர். அந்த காலத்துல கொட்டை பாக்குன்னு ஒண்ணு உண்டு, இப்ப கிடையாது. கொட்டை பாக்க வாயில போட்டு கடிச்சா 2ஆ போயிடும். அப்போ இப்பவும் 2ஆ போகும் பல்லு. அந்த காலம் பையில கொட்டை பாக்கு வச்சிருப்பார், சாலகிராமத்தை வச்சிருப்பார். திருவாய்மொழி சொல்லுவார், கைய வைப்பார், வெத்தில வாக்கு போடணும். சாலகிராமத்தை ஒரு ஓரத்துல வச்சிருக்கார், இந்த பக்கத்துல தான் பாக்கு வச்சிருக்கார். கண்ணு சரியா தெரியல, அப்படியே தடவி எடுப்பார், வாயில போட்டு கடிப்பார், கடிக்க வராது.
என்னன்னு பார்த்தா சாலக்கிராமம். ஐயோ பகவானே, தெரியாம கடிச்சு விட்டேன். தொடச்சு உள்ள வச்சிருவார். பாக்க எடுத்து போட்டு சாப்பிடுவார். மத்தியானம் ஒரு தடவை சாலக்கிராமத்தை எடுத்து கடிப்பார். இவர் ஒரு நாளைக்கு 4 முறை வெற்றிலை வாக்கு போட்டா அவன் 4 முறை கடிபட்டான். எம்பெருமான் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பால் அடிபட்டான். நாராயணமூர்த்தி சாலக்கிராமமூர்த்தி இவர் பால் பல்லாற்றான்னு கடிபட்டான். 6 மாசம் இப்படி கடி. அந்த ஊர் ராஜா ஒரு கோயில் கட்டலாம். கோயில்ல விக்கிரகத்தை வைக்கணும். ராஜாவுடைய குருநாதர் சொன்னார், அரையர் வச்சிருக்கிற சாலக்கிராமத்தை வாங்கிட்டு வா. தினம் திருவாய்மொழி சொல்றார், அதை கேட்கிற சாலக்கிராமம் ரொம்ப ஆற்றல் உள்ளது, அதை வாங்கிட்டு வா. கோயில்ல அதைத்தான் வைக்கணும். ராஜா ஓடி வந்தார், காலில் விழுந்து கும்பிட்டார். அரையர் திரும்பி கும்பிட்டார். என்ன வேணும்? சாலக்கிராமம் வேணும். எதுக்கு? கோயில்ல வைக்கிறதுக்கு. சிரிச்சார். நீ கேட்கல, அவன் போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். எத்தனை நாள் கடி வாங்குவான்? அழுத்து போச்சு, அதான் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இந்தா வாங்கிக்கோ, கொடுத்தாச்சு. ராஜா வாங்கிட்டு போய் வச்சுட்டார் கோயில்ல. அக்கார அடிசில் சும்மா நெய் வடியுது. 100 அண்டா. ஒரு பக்கம் திருவாய்மொழி, ஒரு பக்கம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம். அருமையான நூல், 8 நூல் எல்லாம் படிக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு. ராஜா தூங்குறான். கனவுல சாலக்கிராமம் போய் நிக்குது. மகாராஜாவுக்கு சந்தோஷம். பெருமானே, உனக்கு எல்லா பூஜைகளும் ஒழுங்கா நடக்குதா? நடக்குது. அக்கார அடிச்சலுக்கு போதுமான அளவு இனிப்பு போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. நெய் நிறைய விட்டுருக்காங்களா? விட்டுருக்காங்க. பிரசாதம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. 4000 எல்லா பாட்டையும் விடாம சொல்றாங்களா? சொல்றாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் திரும்பவும் வெற்றிலை வாக்குப்பட்டிக்கு போகணும். என்னையா, ஒரு வெற்றிலை வாக்குப்பட்டியில இருந்த எது ராஜா விட்டு அரண்மனையில உனக்கு இல்ல? என்ன? அவன் பையில வச்சிருப்பான். அவன் கொட்டை பார்க்கத்தான் எடுப்பான். நான் தட்டி விட்டு கையில போய் உட்காருவேன். என்ன வாயில போட்டு ஒரு தடவை கடிப்பான். கடிக்கிற பொழுது உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேனாருகிறே, திலகம் உலகிற்காய் நின்ற திருவேங்கடத்தெம் பெருமானே, குலதொல் அடியேன் உன்பாதம் கூடுமாறு கூறாயே. திருவாய்மொழியை சொல்லி அந்த திருவாய்மொழி தமிழ் பட்ட எச்சிலால ஒரு நாளைக்கு 4 வேளை எனக்கு அவன் வாயில அபிஷேகம் பண்ணுவான் பாரு. அந்த எச்சில் அபிஷேகம் உன் கோயில்ல கிடையாது. போய்யா, நான் திரும்பவும் வெற்றிலை வாக்குப்பட்டிக்கே போயிடுறேன். யோசிச்சு பாருங்க. வாயினால தேவாரம் சொன்னா அந்த எச்சில் அமுதம். நான் சொல்லல, சிவபெருமான் சொல்ல போறார். இப்ப இவருடைய எச்சில் அவருக்கு அபிஷேகம் ஆகிட்டு. இவருடைய காதலை கண்டு சூரியன் வழிபட்டு கும்பிட்டானா, மலையில விழுந்துட்டானா. அட சாயங்காலம் சூரிய அஸ்தமனா, அதை அப்படி சொல்றாரு சேக்கிலார். இவருடைய அன்பை பார்த்து கீழே விழுந்து கும்பிட்டானா, மலையில விழுந்துட்டானா சூரியன். ராத்திரி ஆச்சு. காவல் காக்கிற எந்த புலியும் வரக்கூடாது, சிங்கம் வரக்கூடாது. ராத்திரி முழுக்க கருப்பு மலை மாதிரி நிற்கிறாரா. மைவரை என்ன ஐயர், இங்க 2வது ஐயர் போடுறாரு. மலையிலே காத்து நின்றார். ராத்திரி முழுக்க காவல். திருக்காலத்தி மலை இருட்டு வெளிச்சமா தெரியுதான். மலை பளபளன்னு தெரியுதான். அது எப்படி இங்க இருட்டுல வெளிச்சம் தெரியும்? டியூப்லைட்டா போட்டு இருந்தாங்க? ஒண்ணும் கிடையாது. முத்து நவரத்தினும் கொட்டி கிடக்கான். நில ஒளியில பளபளன்னு தெரியுதான். குரங்குகள் ஒரு மணி விளக்கு மாதிரி ஏற்றி வச்சிருக்குமா உள்ள மின்மினி பூச்சிய, அதெல்லாம் ஒளி கொடுக்குதான். 50 ஒடுங்கிய ஞானிகள் உடம்புல ஒரு ஜோதி தெரியுதான். எல்லாம் சேர்ந்து மலை இருட்டிலும் ஒளி விட்டது. கைலாச மலை ராத்திரி இருட்டில் ஒளிவிடும். ஆமாங்க, மேல ஏறி போற பொழுது பரிக்கிரமா பண்றமில்ல, சுத்தி வர்றமில்ல, கைலாசத்தை சுத்தி வர்ற பொழுது முதல்ல ஒரு 18 கிலோமீட்டர் போனா திரபுக்குங்கிற இடத்துல தங்கி இருக்கும்.
போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல திறவுக்குங்க இடத்துல தங்குறோம். திறவுக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு வெளியில வந்து பார்க்கணும். இழுத்து போர்த்திக்கிட்டு படுக்க கூடாது. நானும் தான் படுத்திருந்தேன். என்னை கூட்டிகிட்டு போனவர் ஒன்று சொன்னார், மழை கண்ட நோய்கள் வந்துடும், தண்ணி நிறைய குடி, காய்ச்சல் வரும், வாந்தி வரும், தலைவலிக்கும், பசிக்காது, உடம்பு அழுக்கும், தண்ணி நிறைய குடி. நான் அவர் சொன்ன வார்த்தையை வேத வாக்க எடுத்துட்டேன். 2-3 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டேன். குளிர் ஒரு பக்கம், தண்ணி குடிச்சது ஒரு பக்கம். ராத்திரி போய் நாங்க 4 பேர் படுத்திருக்கிறோம். சின்ன இடம், 4 பேர். கடைசியா படுத்திருக்கவர் அவசரமா எந்திரிச்சு வரணும்னா மொத்த 3 பேருக்கு திருவடி தீட்சை பண்ணித்தான் வரணும். அப்படி ஒரு இடம் 4 பேர் படுத்திருக்காங்க. ராத்திரி 12 மணி. திடீர்னு சிறுநீர் கழிக்கணும், தாங்கல. தண்ணி குடிச்சது, குளிர், ஒரே கும்மிருட்டு. தடவி தடவி டார்ச் எடுத்து டார்ச் அடிச்சு ஷூவை மாட்டி வெளியில வர்றதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. அவசரம். வெளியில வந்து கதவை தாண்டி சிறுநீர் கழிக்கிற பொழுது நிமிந்து பார்க்கிறேன், கைலாச மலை ஜோதியா தெரியும். ஜோதி பிரகாசம். மற்ற மலையெல்லாம் மண்மலை, கைலாசம் ஜோதி மலை. ஐயா அறிவொளி ஐயாட்ட வந்து சொன்னேன், கைலாசம் ஜோதிமயமா தெரியுது. அது ஜோதிமலை. சுயம்பிரகாச மூர்த்திகள், கைலாசம் ஜோதியா தெரியும். ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு வெளியில வந்து பார்த்தா பல 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 பலன்னு ஜோதியா தெரியும். காலையில 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வர்ற பொழுது பார்த்தா பொன்னார் மேனியா தெரியும். அதே மாதிரி காலத்தி மலை தெரிஞ்சுதான். அது வடகையிலை, இது தென்கையிலை, அவ்வளவுதான். விடிஞ்சது. கண்ணப்ப நாயனார் இல்ல, இன்னும் திண்ணன் தானே. கண்ண அப்புனத்தானே கண்ணப்பர். திண்ணன் எழுந்தானா, தூங்கினாத்தானே எழுந்திருக்கிறதுக்கு. ராத்திரி முழுக்க காவல். ஏன்? இந்த குடிமி தேவருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. இத்தனை காலமா அவரை யாரு காப்பாத்தினார்? அதான் அன்பு வர்ற பொழுது இதெல்லாம் ஒண்ணு செயல்படாது, ஒண்ணு செயல்படாது. அப்படி காவல் காத்தார். சாமி உனக்கு பசிக்கும் இல்ல, இரு, வேட்டையாடி நல்ல கறி கொண்டாரு. புறப்பட்டு போயிட்டார். சிவகோச்சரியார் பூஜை பண்றதுக்கு காலையில் வரல. உயர்ந்த அந்தனர், சிவபக்தர். கோயில்ல இருந்து பூஜை பண்றதுக்கு பலகாலம் தவம் பண்ணி இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதாவோட பேசுவார். பூஜை பண்ற பொழுது வெளியில யார் கூடவும் பேச மாட்டார். அது யாரா இருந்தா என்ன, ஜமீன்தாரணி அம்மா வந்தாலும் பேச மாட்டார். அம்பாலோட தான் பேச்சு. அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். நம்ம எங்கேயோ நின்று கும்பிடுறோம், அர்ச்சகர் பக்கத்துல போய் நிற்கிறார். எவ்வளவு புண்ணியம் அவருக்கு யோசிச்சு பாருங்க. இவர் என்ன செய்கிறார்? சிவகோச்சரியார் பெரிய சிவபக்தர், தூய அந்தனர் வந்தார். சாமியை பார்த்தார். ஐயோ அனுசிதம் கெட்டேன், யார் செய்தது? ஊக்க பிடிச்சுட்டார். பன்றி மாமிசம் ஸ்மெல்லு அந்த பக்கம் பூரா அடிக்குது. யோசிச்சு பாருங்க. அவரு தூய்மையான அந்தனர். ஐயோ பன்றி மாமிசத்தை வச்சுட்டானே. முஸ்லிம் பெருமக்கள் கூட பன்றி மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மொத்த மாமிசம் சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த பன்றி மாமிசம், செருப்பு மாடி, செருப்பு காலடி, வெந்த இறைச்சி. ஐயோ யாரோ வேடம் பண்ணிட்டானே. போனார். திரு அலகிடக்கூடிய குச்சி எடுத்துக்கிட்டு வந்தார். எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டார். குச்சியை தலையை சுத்தி எரிஞ்சார். கீழே இறங்கி பொன்முகலி ஆத்துல குளிச்சார். என்ன தொட்டதுக்கு பொன்முகலி ஆத்துல குளிச்சார். திரும்ப ஏறி வந்தார். பவித்திர பூஜை பண்ணினார். அது என்ன பவித்திர பூஜை? பவித்திர உற்சவம்னு சொல்லுவாங்க கோயில்ல. பெருஞ்சாந்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஆலயங்கள்ல நிறைய வழிபாடு பண்றோம். பல பேர் வர்றதுனாலையும் போறதுனாலையும் நம்ம வழிபாடுகள்ல வரக்கூடிய குற்றத்தினாலையும் ஏதாவது தப்பு வந்திருக்கலாம். அதையெல்லாம் மறந்து மன்னிக்கணும் பகவானே அப்படின்னு பண்றது பவித்திர உற்சவம். பவித்திரம்னா மிக புனிதமானது, புனிதப்படுத்தக்கூடியது. ராமச்சந்திரமூர்த்திக்கு பக்கத்துல குகன் வந்து மாமிசத்தை வச்சானா, தேனும் மீனும் கொண்டாந்து இருக்கேன். அவன் கங்கை வேடன், இவன் காலத்தி வேடன். அதானே காப்பி சேது பிள்ளை எழுதுறார். என்ன கொடுத்தா? தேனும் திருத்திய மீனுமா.
அது என்ன திருத்திய மீன், முள்ளெல்லாம் எடுத்துட்டு கொண்டாந்துருக்கேன். ராமரை பார்க்கிறான். இந்த ராமர் இந்த மீனை சாப்பிடுவாரா? சுத்தி ஞானிகள் தபஸ்விகள் நிற்கிறாங்களே, புரியலையே. என்கொள் திருவுள்ளம்னா சாப்பிடுன்னு சொல்லல, திருவுள்ளம் எப்படி சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல கொண்டு விட்டு போயிடுறேன். ராமர் என்ன சொன்னார் தெரியுமா? பரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் நாராம். அன்போட கொடுத்தா அது பவித்திரம், அது சுத்தமானது. கையை தொட்டார் நாம் உண்டனம், தொட்டாச்சு சாப்பிட்ட மாதிரி. போ பவித்திர உற்சவம் சிவகோச்சரியார். ஏன்? பன்றி மாமிசம் உற்சவத்தை முடிச்சார், சாமிக்கு அபிஷேகம் பண்ணினார், அலங்காரம் பண்ணினார், போயிட்டார். இவர் கரெக்டா வந்தார். வேட்டை காலையில அவரு, இவர் காலையில எந்திரிச்சு எங்க போவார்? வேட்டையாட போவார். வேட்டையாடினார். பன்றி மான் கொன்று காய்ச்சி சுவை பார்த்து தேன் புளிஞ்சு பழையபடி சாப்பிட்டு பார்த்து கொண்டாந்துட்டார். கொண்டாந்து அவருக்கு முன்னாடி வச்சுட்டார். பகல் பூரா வேட்டை, ராத்திரி பூரா காவல். எப்ப தூங்குவார்? கிடையாது. 6 நாளும் தூக்கம் கிடையாது. அதான் சார் 6 நாள் அன்பு. தூக்கம் கிடையாது. பகல்ல வேட்டை, சாப்பாடு ஏற்பாடு, ராத்திரி பூரா அவருக்கு காவல். நாணன் காடன் வந்துட்டான், அப்பாவை கூட்டிட்டு. நாகன் வந்துட்டார். தின்னா காது கேட்கல, என்னென்னமோ சொன்னாங்க. திரும்பி வா. தேவுமால் கொண்டான். கடவுளை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். கொஞ்சம் பாட்டை மாத்திக்கிறேன். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். பின்னம் அவனுடைய காலத்தி, பின்னம் அவன் காலத்தி கேட்டான். பேர்த்தும் அவன் சேவடிக்கே பிச்சன்னானான். அன்னையுடன் அத்தனையும் அன்றே நீத்தான். அகன்றான் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தான், தன் நாமம் கெட்டான், தலைப்பட்டான் நம்பி தலைவன் தாளே. திருநாவுக்கரசு பெருமான் பாடுறாரு, ஒரு பொண்ணுக்கு அப்படியே இவருக்கு வைக்கலாம். எல்லாம் போச்சு. அப்பா அம்மா ஆசாரம் ஒண்ணும் கிடையாது. போ. இந்த பிறவிக்கு அப்பா அம்மா, போன பிறவிக்கு யாரு அப்பா அம்மா, அடுத்த பிறவிக்கு யாரு அப்பா அம்மா? கடவுள் தான் அப்பா அம்மா. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, எல்லாம் பகவான், எல்லாம் குடிமி தேவர். சரி, இந்த ஆள் நமக்கு ஒத்து வர மாட்டான். திரும்பி போயிட்டாங்க 3 பேர். இவன் புறப்பட்டான். இரும்பு பொன்னாகி விட்டது. முன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானாற் போல் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் கலண்டு போயிடுச்சு. நாணன் காடன் போய்விட்டார்கள். அப்பா அம்மா தேவராட்டி போய்விட்டார்கள். தன் பரிசும் வினை 2ம் சாரும் மலம் 3ம். நல்வினை தீவினை போச்சு. யாரு நல்வினை யாரு தீவினை? சுட்டுக்கிட்டு இருந்த காடன் தீவினை, கூட்டிக்கிட்டு போன நாணன் நல்வினை. ஒரு நேரத்தில் நல்வினை தீவினை எல்லாம் கலண்டு போயிடும். இந்த நெருப்புல ஒரு பொருளை போட்டு எரிக்கிற பொழுது ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி அந்த குச்சியை வந்து கீழே போட்டுருவோம். நல்வினை நம்ம கடவுள்கிட்ட கூட்டிக்கிட்டு போவோம். அப்புறம் அந்த நல்வினை கணக்கு முடிஞ்சிடும். அதுவும் அங்க ஐக்கியமாயிடும். ஞானம் கூட அங்க தேவைப்படாது. ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருளிடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமானே. அப்படி ஆயிரும். எல்லாம் போச்சு. 3 மலம். யாரு 3 மலம்? அப்பா 1, அம்மா 1, தேவராட்டி 1, எல்லாம் போயிடுச்சு. இப்ப சுத்தமா இருக்கார். இனிமே இவருக்கு எந்த குறையும் கிடையாது. 5 நாள் இப்படி சிவகோச்சரியார் 5 நாள் கஷ்டப்பட்டார். சாமி இது என்ன தினம் இப்படி ஒண்ணு ஆகுது? நான் ஒண்ணு பண்ணனா இவன் ஒண்ணு பண்றானே. கண்ணீர் விட்டு அழுதார். பெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். அற்புதமான பாட்டு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு. அன்புக்கு வடிவம் கொடுத்த அது கண்ணப்பன். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு. வேற அறிவே கிடையாது. நம்மை அறியும் அறிவுதான் அவனுக்கு. அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம். அவன் என்ன பண்ணாலும் நமக்கு அது இனிப்பு. அவனுடைய நிலை இவ்வாறு அரிதினி. அவன் செருப்பு காலால என் தலையில மிதிச்சான்ல. ஆமா, அது எப்படி இருக்கு தெரியுமா? முருகப்பெருமான் என் தலையில மிதிச்ச பொழுது உண்டான மகிழ்ச்சியை விட இந்த செருப்படி மகிழ்ச்சியா இருக்கு.
பாட்டு. அவனுடைய அன்பு வெள்ளம் போன்ற செருப்படி அவ்விளம் பருவ சேயடியில் சிறப்புடைத்தால். அவன் எச்சி தண்ணீரை என் தலையில ஊத்துறான் பாரு, கங்கையை விட புனிதமாயிருக்கிறது. தேவர்கள் தரக்கூடிய மலரை விட அவன் தலையில சொருகி இருக்கிற மலர் சிறப்பாயிருக்கிறது. வேள்வியில் தரக்கூடிய அவி உணவை விட அவன் கொடுக்கிற அந்த ஊன், அந்த பன்றி மாமிசம் எனக்கு இனியது. மந்திரங்களை விட அவன் அன்பினால் சொல்லக்கூடிய மொழிகள் எனக்கு இன்பமானவை. சிவகோச்சரியார் நாளைக்கு ஒளிந்திருந்து பார். அன்பு செயல்பட போகுது, சடங்கு ஒளிஞ்சிருந்து பார்க்க போகுது. ஆண்டவனை ரெண்டு வழியா பார்க்கலாம். ஒண்ணு கோயில்ல பூஜை எல்லாம் பண்றது, அது சடங்கு, அதெல்லாம் தெரியாம அன்பு மட்டும் பண்றது. அன்பு செயல்பட போகுது, சடங்கு ஒளிஞ்சிருந்து பார்க்க போகுது. அதான் இந்த காட்சி. நாளைக்கு ஒளிந்திருந்து பார். 6வது நாள் சிவகோச்சரியார் காலையில போய் பூஜையை முடிச்சு விட்டு கீழே இறங்காம ஒரு ஓரத்துல செடிக்கு பின்னாலே ஒளிஞ்சிட்டார். இவன் அங்கே இருந்து வேட்டையாடி வர்றான். ரொம்ப நேரமா போச்சு, ரொம்ப நேரமா போச்சு, தாழ்த்து விட்டது அப்படின்னு ஓடி வர்றான். என்னமோ சகுனம் சரியா இல்ல, சகுனம் சரியில்லையே, சாமிக்கு என்னமோ ஆயிடுச்சோ மனசு சொல்லுது. ஓடி வந்து பார்க்கறான், வலது கண்ணுல ரத்தம் கொட்டுது. சிவபெருமான் பதச்சான். இந்த போன நேரத்துல என்னமோ வந்து கடிச்சிட்டு போயிடுச்சே. புலி வந்துதா, கரடி வந்துதா, பன்றி வந்துதா தெரியலையே, ஐயோ கெட்டேன், இப்படி தெரிஞ்சா போயிருக்க மாட்டேனே, எம்பெருமானே நான் என்ன செய்யறது? பாவி ஏன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னோ, மேகினார் பிரிய மாட்டா விமலனார் கடுத்ததென்னோ, ஆவதும் தருகிலேன் யான் என் செய்கேன். தொடச்சு தொடச்சு பார்த்தா ரத்தம் கொட்டுது. பச்சிலை கொண்டான், கசக்கினான், தண்ணிய ஊத்தினான், பச்சிலைய வச்சான், ரத்தம் நிக்கல. என்னடா செய்யறது யோசிச்சான். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன். பளிச்சுன்னு ஞாபகம் வந்தது. கெடுத்தான் அம்ப, கூர்மையான அம்பு. தன் கண்ணை தோண்டி அப்பிட்டான். நான் ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டேன். தோண்டனவல்ல தெரியும். ஒரு எறும்பு கடிச்சா கண்ணு என்ன பாடுபடுத்தான். உடம்புல முக்கியமான உறுப்பு எது? கண். ஆமாங்க, கண் அவ்வளவு முக்கியமான உறுப்பு. எந்த உறுப்பு அடி வாங்கினாலும் கண்ணு கண்ணீர் விடும். அந்த உறுப்பா கண்ணீர் விடும்? யோசிச்சு பாருங்க. கண்ணு தோண்டி அப்பிட்டார். அப்பின உடனே என்ன ஆச்சு? ரத்தம் நின்று வச்சு. ஆஹா, ரத்தம் நின்று வச்சு. நான் பண்ணின காரியம் நல்ல காரியம், நான் கெட்டிக்காரன், முதுகிலே தட்டி கொடுத்துக்கிட்டாராம். யாரு? கண்ணப்பர். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தி நின்று ஏறப்பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். சில பேர் சிரிக்கிற பொழுது தோல் குலுங்கும். வாரியார் சாமி சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? தோல் குலுங்கும். தோல் கொட்டினார், ஒரு ஆட்டம் ஆடினார், கூத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி. இன்றைய தலைப்பு நன்று நான் செய்த இந்த மதி. நாம் பண்ண கெட்டிக்காரத்தனம் என நகையும் தோன்ற ஒன்றிய களிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார். யாரு? ஒத்த கண்ணோட நிற்கிறார். நமக்கு போன கண்ணு தானே தெரியும், அவருக்கு கண் போனது தெரியல. சிவபெருமானுக்கு ரத்தம் நின்னது சந்தோஷமா இருக்கு. ஊவே சாமிநாத ஐயர் மிதிலப்பட்டிக்கு போனார். செட்டிநாட்டில் மிதிலப்பட்டி கவிராயர்னு ஒருத்தர் வீடு. அங்கே சிலப்பதிகார ஏடு கிடைக்கும்னு சொல்லிட்டான். சாமிநாத ஐயருக்கு எப்படியாவது தமிழ் ஏட்டை எடுக்கணும். 70 வயசுக்கு மேல இருக்கும். கவிராயர் வீட்டுக்கு போயிட்டார். கவிராயரே, உங்க வீட்டுல மேல ஏடு இருக்காமே? ஆமா இருக்கு. எங்க? பரன் மேல இருக்கு. பரன் எங்க இருக்கு? அந்தா இருக்கு. அதுக்கு எப்படி ஏறுறது? ஏணிமரத்தை வச்சுதான் ஏறணும். நீங்க எப்ப ஏறினீங்க? வீடு கட்டுற போது ஏறினேன். வீடு எப்ப கட்டினீங்க? 50 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரும் அங்க போகல. ஏடெல்லாம் அங்கதான் கிடக்கு. எப்படி இருக்கு? கடவுளுக்கு தான் தெரியும். சாமிநாத ஐயர் 70 வயசுங்க. தமிழுக்காக அந்த ஏணியில ஏறுறார். மேல போனா ஒரே தூசி, 50 வயசு குப்பை. உள்ள போறார், தூளாம்படை அப்படி தட்டி விட்டு ஏட்டையெல்லாம் ஊதி 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 அப்படி பார்த்தாரா, மணிமேகலை ஏடு கிடைச்சு. அட, தேடி வந்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. ஐயோ, மணிமேகலைன்னு ஒரு ஏடு, தமிழுக்கு ஒரு புது நூல் கிடைச்சிருச்சே. ஒரு கருந்தேள் கையில போட்டு, வயசு 70, கருந்தேள் கொட்டிருச்சு.
கருந்தேள் கொட்டிய துக்கத்தை விட மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சி அதிகமாயிருந்ததுன்னு எழுதுறார். அவன் தான் சார் தமிழுக்கு பாடுபட்டவன், அவர் தான் சார் தமிழை காப்பாற்றினவர். நம்ம எல்லாம் தமிழ் வாழ்கன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் வாழாமல் தமிழை வாழ வைத்தார். பொதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் நெஞ்சில் துதி அறிவாய், அவர் நாவின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே பாரதி பாடினா. அது மாதிரி நின்ற செங்குருதி கண்டார் நன்று நான் செய்த இந்த மதி. திரும்பினார், அடுத்த கண்ணில் ரத்தம். இந்த சிவபெருமான் 2 கண்ணை ஒரு நேரத்தில் ரத்தம் உண்டாக்கி இருக்கக்கூடாது. அடுத்த கண்ணுன்னா எந்த கண்ணு? இடது கண்ணு. இடது கண்ணுல ரத்தம். இவர் கவலைப்படல, வந்துட்டு போகுது. எனக்கு 2 கண் இருக்குல்ல, அவருக்கு 2 கண், நமக்கு 2 கண். நல்ல வேளை சிவபெருமான் 3 கண்ணோட உட்காராம உட்கார்ந்த ஆபத்தாயிருக்கும். என்ன பண்ணார்? இந்த கண்ணை தோண்டி அப்பனும் அப்புறதுக்கு கண்ணு தெரியணுமே, அறிவு பாருங்க. அதான் கலைமலிந்த சீர் நம்பி. நம்மளா இருந்தா கண்ணை தோண்டி இப்படி தடவிக்கிட்டே நிற்போம். எங்கே அப்புறதுன்னு எங்கேயாவது மரத்தை கொண்டே அப்பிட்டு வருவான். யோசிச்சு பாருங்க, அறிவு வேலை பார்த்தது. இந்த கண்ணை தோண்டிட்டா அப்புற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 கண்ணும் போச்சே. செருப்பு காலால அவருடைய இடது கண்ணில் புடிச்சு ஊனிட்டாராம். இந்த தோண்டி காலில் அப்படியே கொண்டுகிட்டு போய் அப்பிடலாம். தோண்ட போனார் இல்ல, சிவபெருமானுக்கு தாங்க முடியல, கையை பிடிச்சிட்டார். தரிக்கிலர் தேவதேவர் உள் நிறை விருப்பினோடும் சந்தோஷமா எடுத்தாராம். எப்படி? இன்னொரு கண்ணு போனா போயிட்டு போகுது. உள் நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப. கண் அப்ப நில்லு, கண்ணை அப்புவதற்கு நில்லு, கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுல இருந்து கண்ணப்பர்னு பேரு. அங்கனர் அமுதவாக்கு 3 அடுக்கு கண்ணப்ப நிற்க. அங்கிருந்து சிவகோச்சரியார் பார்க்கிறார். மாறிலாய் வலத்தில் நிற்க சிவபெருமான் காட்சி கொடுத்து கையை பிடிச்சிட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், இந்த வலது கண்ணை தோண்டி அப்பினார்ல, அப்போ சிவபெருமான் பேசாம இருந்தார். இடது கண்ணை தோண்டி அப்ப போற பொழுது நிற்கன்னு நிறுத்தி விட்டாரு. இந்த புத்தி அப்பவே வரணும்ல அவருக்கு. யோசிங்க, எங்க கருணை அப்பவே வர வேண்டாம். அது என்ன, அந்த கண்ணை தோன்ற பொழுது பேசாம பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த கண்ணை தோன்ற பொழுது நிறுத்துறது. இதுக்கு 2 விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு விளக்கம், வலது கண் சிவபெருமானுக்கு உரியது. அப்பா என்னைக்கும் கொஞ்சம் கடுமையாத்தான் இருப்பார், அம்மா தாங்க மாட்டார். பையன் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சு ஹாஸ்டலுக்கு போயிட்டு வருவான், 7 கிலோ கூடி இருப்பான். அப்பா என்ன கேட்பாருடா, பரீட்சைலாம் ஒழுங்கு எழுதினியா? அம்மா என்ன கேட்பா, ஏண்டா இப்படி குறைஞ்சி போயிட்டியே, பாடி போயிட்டியே. மெஸ்ஸில் உள்ளவனுக்கு எல்லாம் தெரியும், காலம்படி 20 இட்லி சாப்பிட்டுருக்கான்னு, அம்மாவுக்கு தெரியாது. அது மாதிரி இடது கண்ணா இருந்தா தாய் தாங்க மாட்டாளாம். நான் அதை சொல்றது இல்லை, அதுக்கு ஒரு நயம் உண்டு. என்ன தெரியுமா? வலது கண்ணை தோண்டி அப்புற பொழுது சிவபெருமான் தன் கண்ணால இவனை பார்த்தார். அவருக்கு ஒத்த கண்ணு நல்லா தானே இருந்துச்சு, ஒரு கண்ணப்ப நல்லா இருந்தது இல்ல, அதால பார்த்தார். இப்போ ஒரு கண்ணு இவன் அப்புன கண்ணு, இன்னொரு கண்ணு அவருக்கு ரிப்பேர் ஆன கண்ணு, அப்படித்தானே? இப்ப இவன் அப்புன கண்ணால பார்க்கிறார், கண்ணப்பன் கொடுத்த கண்ணால பார்க்கிறார். அப்பத்தான் இவனுடைய அன்பு தெரிகிறது. சிவகோச்சரியாரே, இவனுடைய அன்பை அளப்பதற்கு உன் பக்தி கண்ணும் போதாது, என் அருட்கண்ணும் போதாது, அவன் அன்பு கண்ணுதான் தேவை. அவன் கண்ணை கொண்டு பார்த்தால்தான் அவன் அன்பு வெளிப்படும். அதனால கையை பிடிச்சு விட்டேன். இது பேராசிரியர், திருச்சி நேஷனல் காலேஜ் புரொஃபசர் ராதாகிருஷ்ணன் சொன்ன விளக்கம். அதையும் சொல்லணும்ல, அவர்தான் சொன்னார். நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப மாறிலாய் வலத்தில் நிற்க குலப்பெருந்தடக்கை வேடன் கொடுஞ்சிலை இறைச்சி பாரம் துவர் பெருஞ்செருப்பால் நீக்கி தூயவாய் கலசம் மாட்ட உவப்பெருங்குருதி சோர ஒரு கணை இடந்து அங்கு அப்ப தவ பெருந்தேவு செய்தார் சாய்க்காடு மேயினாரே. திருச்சாய்க்காட்டு தேவாரம். தை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம், கண்ணப்பர் மோட்சம். இதே மாதிரி இன்னொருத்தர் கண்ணை கொடுத்தார், பெருமாள் திருவேலிமலை.
1000 தாமரப்பூ வச்சு பூஜை பண்றார் பெருமாள் நாராயணமூர்த்தி. அன்னைக்கு பூஜையில பண்ற போது ஒரு பூவை காணோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு? சிவபெருமான் தான் எடுத்தாரு, வேற யார் எடுத்தார்? 999 பூ தான் இருக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சிவபெருமானே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளைக்கு ஒரு பூ வட்டி சேர்த்து கொடுத்துடுறேன், இல்ல போய் பூவை எடுத்துக்கிட்டு வருவோம். பூஜையில உட்கார்ந்தா எந்திரிக்க கூடாது. என்ன செய்யலாம்? 999 பூ வச்சாச்சு. இவருக்கு கண்ணன்னு பேரு வரப்போகுது. இனிமேட்டான் புண்டரீ காட்சன் கண்ணை தோண்டி அப்பிட்டார். சிவபெருமான் வந்தாரா, கண்ணை தோண்டி அப்பினதுனாலே உனக்கு கண்ணன் என்று பெயர் வரட்டும். என் சக்கரத்தை வச்சுக்கோ. அந்த சக்கர படம் தான் இன்னைக்கு சக்கரத்தாழ்வார். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குடைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தடுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாடு கருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கமாடாமோ. மாணிக்க வாசக சுவாமி கண்ணை அப்பினதினாலே அவர் கண்ணன், இவர் கண்ணை அப்பினதினாலே கண்ணப்பன். அன்புக்கு எடுத்துக்காட்டு வேற யாரும் கிடையாது, கண்ணப்பர். அதனாலதான் ஞானிகள் அவரை பாடினார்கள். வீட்டுல பிள்ளைகளுக்கு கண்ணப்பன்னு பேரு வச்சு கண்ணப்பா கண்ணப்பா அப்படின்னு கூப்பிட்டா காலத்தி அப்பன் மடியில வந்து உட்காருவான். அதான் அதுக்கு சிறப்பு. நம்ம இப்ப காலத்துக்கு போயிட்டு பொத்தப்பி நாட்டுக்கு போய் உடுப்பூரை பார்த்து காலத்தில இருந்து திரும்பி வந்திருக்கிறோம். கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பு இன்மை. இன்னொரு பாட்டு திருவாசகத்தில் இருக்கு, பொருள் பற்றி செய்கின்ற பூஜனைகள். நம்ம எல்லாம் பண்ற பூஜனை பொருள் வச்சுதானே பண்றான். அவர் என்ன பொருள் வச்சா பண்ணாரு? செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருட்பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. இதுவும் மாணிக்க வாசக சுவாமி. திருவாசகத்துல நிறைய பாடல் கண்ணப்ப நாயனாருக்கு. ஆக இன்றைக்கு கண்ணப்பரை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது.